ஸ்டார்ட். 55வது ஸ்லோகம். यदा न नश्यति तमः कृतया दीपवार्तया तत्कर्म यन्न बन्धाय सा विद्याया विमुक्तये आयासाय अपरं कर्म विद्या अन्या शिल्पनैपुणम्. ஓகே. ஸோ 2 விதமான ஞானத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஞானம் வந்து சாஸ்திர ஞானம், சாஸ்திரத்தை படித்து வரக்கூடிய ஞானம் சாஸ்திர ஞானம். இன்னொரு ஞானம்னா அனுபவ ஞானம். ஸோ நல்ல சத்சங்கெல்லாம் கிடச்சி ஒரு குருவாண்டி அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஞானம் அனுபவ ஞானம் சொன்னார். ஸோ இதில் அனுபவ ஞானம் சாஸ்திர ஞானத்தை விட மேலானது அப்படின்னு சொன்னார் அவர். யதான கிருத்தையா தீப வார்த்தையா, அதாவது தீப வார்த்தையா கிருத்தையா. தீப வார்த்தான்னு என்னது? தீபத்தை ஏத்தனம். ஸோ தீபத்தை ஏத்தனம் சொல்லிட்டு இருந்தா இருட்டு போயிடுமா? இருட்டு எப்படி போகும்? தீபத்தை ஏத்தனம் சொன்னால் எப்படி போகும்? ஸோ தீப வார்த்தையா கிருத்தையா வெறும்னு பேசிகிட்டே உட்காண்டிருந்தாலும் தீபத்தை ஏத்தனம் சொல்லிகிட்டே உட்காண்டிருந்தானா எதானா நஷ்யதி தமக இருட்டு போகாது. நீ உண்டே உட்காந்து வேலை பண்ணணும், அது அனுபவமாக அதை பண்ணி ஆகணும். தீபத்தை ஏற்றினா தான் அந்த இருட்டு போகுமே தவிர வெறும் வார்த்தையினால் போகாது. இது எப்படின்னா வேதத்தை வெறும் வரட்டு வேதத்தை படிக்கிறதுனால ஞானம் வந்துடாது. அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்தால் தான் அந்த வேதம் வந்து பரிமளிக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறாருங்க. வெறும்னு பேசுறதுனால காரியம் நடக்காது, இருட்டு போகாது. தற்கர்ம யத்ன பந்தாய, பந்தத்துக்கு இல்லாத ஒரு காரியம், அதாவது நம்மளை தலையில் கட்டு போடக்கூடாது. திருப்பி சம்சாரத்தில் வந்து பிறக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு காமிய கர்மம்னு சொல்கிறது அதெல்லாம். ஸோ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாமே பந்தத்துக்கு காரணமாயிடும், திருப்பி பிறவிக்கு காரணமாயிடும். சா வித்யா யா விமுக்தையே, வித்யைங்கிறது ஞானம்ங்கிறது எதுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பந்தத்திலேருந்து இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை அளிக்கக்கூடியது தான் ஞானம். அதான் ரியல் வித்யா. ஸோ விமுக்தையே யா வித்யா, அதுதான் உண்மையிலே வித்யான்னு சொல்லக்கூடியது. அபரம் கர்ம ஆயாசாயான்னுட்டார். அபரம் கர்மன்னா வேறு மாதிரிப்பட்ட காரியங்கள் என்னது? காமிய கர்மங்கள் தான். எதெல்லாம் பந்தனத்துக்காக செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாமே வெறும் ஆயாசம். ஆயாசம் என்னது? வெறும் வேலை தான் மிஞ்சும். உன்னோடைய பிறவித்தலையை நீக்காது. உன்னோட அல்டிமேட் எய்ம் என்னது? நம்ம பகவான்கிட்ட பிரிஞ்சு வந்துட்டோம், திருப்பியும் பகவான்கிட்ட போய் சேரணும். அதுக்குள்ள காரியத்தை பண்ணிட்டு ஏதாவது நம்ம அந்த மாதிரி காரியத்தில் லைனில் போவோமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு வெறும்னா வேறு காரியத்தை பண்ணிட்டு இருந்தா வெறும் ஆயாசத்துக்கு சிரமத்துக்கு தான் காரணம். சிரம ஏவகி கேவலம்னு பார்த்துருக்கோம் முன்னாடியே. ஸோ ஷில்ப நைபுண அன்யா வித்யா, இது வேற வித்யை. இது ஞானத்துக்கு அடையக்கூடிய வித்யை கிடையாது. ஷில்ப நைபுணம் ஒரு ஷில்பி வந்து ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி இந்த லோக விவகாரமான இந்த வித்யை தான் மற்றது எல்லாமே. आयासाय अपरं कर्म विद्या अन्या शिल्पनैपुणम्. शीलं परहितत्वं च कोप अभाव क्षमा धृतिः सन्तोषः च इति विद्यायाः परिपाक उज्ज्वलं फलम्. ஸோ வித்யங்கிறது எது? ஷீலம் பரஹிதத்துவம், அதாவது பிறத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணணும். அது பரஹிதம்னு என்ன எதிர்பார்க்கக்கூடாது. அவன் நான் இது பண்ணினா அவன் எனக்கு எதாவது பண்ணுவேனா அப்படி எதிர்பார்க்கறது கிடையாது. சுகிருத்தன்மைன்னு சொல்லுவோம். சுகிருத்தன்மைன்னு பிறத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும். அவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பரஹிதத்துவம், பிறத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது தொடர்ந்து சீலமாக இருக்கணும். தட் ஷுட் பி யுவர் ஹேபிட். உன்னுடைய ஹேபிட்டாகவே உன்னுடையக்குள்ளேயே அந்த சீலம் வந்துடணும். அப்படி இருக்கக்கூடியமான அந்த பரஹிதத்துவம். அடுத்தது கோப அபாவக, கோபம் இல்லாத நிலைமை. கோபமே படக்கூடாது. அபாவம்னா இல்லாமை, கோபம் இல்லாமை. க்ஷமா, மன்னிக்கக்கூடிய குணம். திருதி, உறுதி, தான் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய குணம். சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும்னு அர்த்தம். சந்தோஷமாக இருக்கிறதுல எது கிடைச்சாலும் போரும் அப்படிங்கிற திருப்தியோடு இருக்கக்கூடிய இதெல்லாமே வித்யாயாக பரிபாக்கம்னு என்னது? சமையல்னு சொல்கிறோம் இல்லையா? வித்யை ஞானம் வந்தவனுடைய ஒரு எழுச்சி இது பரிபாக்கம். அவனுடைய அந்த வித்யை ஞானம் உள்ளவனுடைய வெளிப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்கும். அவன் பிரத்தியார் ஹெல்ப் பண்ணமா அப்படின்னே இருப்பான். அவனுக்கு கோபம் வராது. இதை வெளியிலே தெரியும். அவனுடைய வித்யை அவங்ககிட்ட ஞானம் இருக்குங்கிறத இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பரிபாக்க உஜ்வலம் பலம், அதுதான் உயர்ந்த ஒரு பலன். ஸோ வித்தியை அடைஞ்சாச்சுங்கிறதோட பலன் என்னென்னா இந்த 6 குணங்கள். திருப்தியாக இருப்பன், பிறத்தியாருக்கு ஷீலமாக அபிச்சுலாவை ஹெல்ப் பண்ணுவன், அப்புறம் கோபமே இருக்காது, மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். இதெல்லாமே பார்க்கலாம். அதுதான் ஞானத்தின் ஒரு ஒளி. शीलं परहितत्वं च
सन्तोषः च इति विद्यायाः परिपाक उज्ज्वलं फलम् विद्यया तपसा वापि योगाभ्यासेन भूपते विना कामादिशत्रूणां नैव नाश कदाचन. ஸோ வினா வித்யான்னு பார்க்கணும். அதாவது வித்யை இல்லாமல் ஒரு அந்த ஞானம் வரல, அது பரிபக்குவம் வரல அவனுக்குன்னு சொன்னால் பூபதேன்னு கூப்பிட்றார். பூபதேன்னா ஜனமேஜயா தபசா யோகா அபியாசேனே வாபி அப்படின்னு அர்த்தம். யோகம் பண்ணுறதுனாலையோ, யோகாபியாசம் பண்ணுறேன்னா அதனாலேயோ, தபஸ் பண்ணுறேங்கிறதுனாலையோ, காமாதி சத்ருனாம் உனக்குள்ளே இருக்கே எதிரிகள், காமம் குரோதம் இதெல்லாம் மதம் லோபம்லாம் இருக்கே, இந்த சத்ருக்கள் நைவ நாச கதாச்சன நாசமே ஆகாது. நீ என்ன தபஸ் பண்ணினாலும் இந்த ஞானம் வராவிட்டால் உனக்கு அந்த இதனால் உள்ள பிரயோஜனம் கிடையாது. நைவ நாசக கதாச்சன ஒரு பொழுதும் உன்னுடைய உள் எதிரிகள் மறையவே மாட்டா. அது எப்போ வேணாலும் கொழுந்து விட்டு வந்துடும். ஸோ டெம்பரரியாக வேணால் அடங்குமே தவிர முழு ஞானம் வராட்டனா இதெல்லாம் இந்த எதிரிகள் மறையவே மறையாது. विद्यया तपसा वापि योगाभ्यासेन भूपते विना कामादिशत्रूणां नैव नाशः कदाचन. मनस्तु चञ्चलं राजन् स्वभावात् अधिदुर्ग्रहं तद्वशः सर्वथा प्राणी त्रिविधः भुवनत्रये. ஸோ சஞ்சலம் மனசு எப்போவும் சஞ்சலம் தான், எப்போதும் அங்கே இங்கே அலபாஞ்சின்னு இருக்கும் மனசு. ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, ஸ்வபாவாத் அதி துர்கிரகம். துர்கிரகம்னு அடக்கிறது, அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறது, மனசை வெளியில் போகாது அப்படி பிடிச்சி இழுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்வபாவத்தில் அது எப்போவுமே சஞ்சலமாக இருக்கிறதுனால அதை அடக்குவது ரொம்ப கஷ்டம். அதி துர்கிரகம், பிடிக்க முடியாது மனசை. பிராணி சர்வதா தத்வசக, எல்லா பிராணிகளும் அதோட வசத்தில் தான், மனசோட வசத்தில் தான் எல்லாம் இருக்கா. மனசு புத்தி சொல்கிறத கேட்க மாட்டான், மனசு சொல்கிறத கேட்டுட்டே இருப்பேன். புத்தியை அதுக்கு மேலே இருக்கக்கூடியது, மனசுக்கு மேலே இருக்கக்கூடியது புத்தி, அது அனாலிட்டிக்கலாக இருக்கும், அதை கேட்க மாட்டான், லாஜிக்காக ஃபாலோ பண்ண மாட்டான். மனசு எமோஷ்னலாக டிசைட் பண்ணும், அது பின்னாடி ஓடிட்டு இருப்பான் மனுஷன். திரிவிதக புவனத்திரையே. ஸோ இப்படி 3 விதமாக மனசுடைய சாஞ்சலியத்தை சொல்கிறான்னு நினைக்கிறேன், 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். मनः तु चञ्चलं राजन् स्वभावात् अधिदुर्ग्रहं तद्वशः सर्वथा प्राणी त्रिविधः भुवनत्रये. कामक्रोधादयः भावाः चित्तजाः परिकीर्तिताः ते तदा न भवन्ति एव यदा वै निर्जितं मनः. तस्मात् तु निमिना राजन् न क्षमा विहिता मुनौ. புவனத்திரையே திரிவிதகன்னா 3 லோகத்துலையும் இது கொண்டு பாகுபாடு கிடையாது, எல்லா இடத்துலையுமே மனசுக்கு அடிமை தான் வாழலான்னு சொல்லிட்டார். ஸோ காமம் குரோதம், காமம் ஆசை கோபம் இதெல்லாம் பாவாக, இந்த எண்ணங்கள் எல்லாம் சித்தஜா மனசில் தோன்றது, எல்லாமே மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் பரிகீர்த்திதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மனதில் ஏற்படக்கூடியது, மனதால் ஏற்படக்கூடியவை இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எதா வை நிர்ஜிதம் மனக, நீ எப்போ மனசை அடக்கிறதுக்கு கற்றுனுட்டியோ, எதாவை எப்பொழுது நீ மனசை ஜெயிக்கிறையோ, ததா ந பவந்தி ஏவ, இந்த காமமோ குரோதமோ ஏற்படவே ஏற்படாது. தேன பவந்தி, தேன இந்த காமம் குரோதமெல்லாம் இருக்க உள்ளுள்ள எதிரிகள், அவையெல்லாம் இந்த மனசை அடக்கும்போது அவையெல்லாம் தோன்றவே தோன்றாது, ஏற்படவே ஏற்படாது. ந பவந்தி. தஸ்மாத், ஆகவே நிமினா, இந்த நிமிர் சக்கரவர்த்தி என்ன பண்ணா, நிமிர் சக்கரவர்த்தி ஏன் வசிஷ்டருக்கு சாபம் கொடுத்தான், அப்பேற்பட்ட குலகுரு உயர்ந்த பிரம்மா பிள்ளை ஏன் சாபம் கொடுத்தா, அந்த ஒரு கேள்வி தான் இங்கே தான் பதில் வருது. அவன் மனசை அடக்கலை, அதனால தான் ராஜன் ந க்ஷமா விகிதா நவ், ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் இல்லை, மனசை அடக்கலை, அதனால அவன் மன்னிப்பு கொடுக்கலை. அவர் எப்போ சாபத்தை, வசிஷ்டர் தனக்கு சாபத்தை கொடுத்த போது அவரால் அதை ஏற்றுக்க முடியலை. ந க்ஷமா விகிதா முனவ், முனான முனிவரிடத்தில், அந்த வசிஷ்டரிடத்தில் நிமி சக்கரவர்த்தி அந்த மன்னிப்பு கேட்கலை, அவன் திருப்பி சபிச்சுட்டான், ஏன்னா மனசு அடங்கலை. काम क्रोध आदयः भावाः चित्तजाः परिकीर्तिताः ते तदा न भवन्ति एव यदा वै निर्जितं मनः. तस्मात् तु निमिना राजन् न क्षमा विहिता मुनौ. यदा ययादिना पूर्वं कृदा शुक्रे कृद आकसि भृगुपुत्रेण शप्तो अपि ययादिः नृपसत्तमः. ஒரு லைன். न शशाप मुनिं क्रोधात्
जरां राजा गृहीतवान्. ஸோ கிருத ஆகசி அதாவது பிருகுபுத்திரன் எப்படி இருக்கலாம் யதா யயாத்தினா ஓகே யயாதி ஆரம்பிக்கலாம். ஸோ யயாதி வந்து என்ன பண்ணியிருக்கான் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணான் இல்லையா. யயாதி வந்து சர்மிஷ்டை தேவயானி. ஸோ அந்த தேவயானி சர்மிஷ்டை கல்யாணம் பண்ணோடனே தேவயானி போய் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். பிருகுபுத்திரன் சுக்ராச்சாரியார். ஸோ கிருதா சுக்ரே அப்போ சுக்ராச்சாரியார்கிட்ட போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணினோடனே கிருத ஆகசி யார் தப்பு பண்ணின யார் ஆகஸ்னு தப்பு குற்றம். ஸோ கிருத ஆகசி யயாதிக்குன்னு அர்த்தம். குற்றம் செய்த யயாதிக்கு முன்னாடி யயாதி இந்த மாதிரி சுக்ராச்சாரியாருக்கு தப்பு பண்ணிட்டார். சுக்ராச்சாரியோட பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்காம சர்மிஷ்டை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால அந்த தப்பு பண்ணின அந்த யயாதிக்கு சப்தக பிருகுபுத்திரன சப்தக பிருகுவுடைய பிள்ளையாகப்பட்ட சுக்ராச்சாரியார் சாபம் கொடுத்தார். சப்தக அப்பி யயாதி அந்த யயாதி என்ன பண்ணார் நிருபசத்தமகன்னா ராஜாவில் சிறந்த அந்த யயாதி ஆகப்பட்டவர் ந சசாப திருப்பி முனிய சபிக்கலை. நீ எனக்கு என்ன வயசா நீ என்ன சாபம் கொடுத்தார் அவர் நீ கேட்டுத்தன்மை அடைவாருன்னுட்டார். உன்னோட இளமை போயிடும் நீ இளமை இருக்கிறனால நீ ஆட்டம் போட்டாய் உன்னோட இளமை போயிட போகிறது நீ கழுட ஆயிடுவேன்னு சொல்லிட்டார். ஸோ அப்படி அவர் சபித்த போதிலும் அந்த யயாதி வந்து ந சசாப முனிம் அவர் முனிவரை திருப்பி சபிக்கலை. இப்போ நிமி சக்கரவர்த்தி மாதிரி அவர் திருப்பி எல்லாம் சபிக்கலை வாங்கிட்டார் அந்த சாபத்தை. குரோதா அந்த கோபம் வரல இவருக்கு. ஏன்னா அவர் முனிவர் வந்து அந்த யயாதி வந்து மனசை கொஞ்சம் அடக்கியிருக்காருன்னு தெரியுது இதுலேருந்து. ஸோ ஜராம் ராஜா கிரகித்தவான் அவர் கொடுத்த ஜரைன வயது கிழட்டுத்தன்மை அதை ராஜா கிரகித்தவான் ஏற்றுக்கொண்டு வந்து தன்னோட பிள்ளைகிட்டலாம் கேட்குறாரு இல்லையா. நீ எடுத்துக்கிறியா உன்னோட வயசை எனக்கு கொடு என் வயசை நீ எடுத்துக்கொண்டு மாற்றி கேட்குறாரு இல்லையா. ஆனால் முனிவரை அவர் திருப்பி சபிக்கலை. यथा ययातिना पूर्वं कृता शुक्रे कृत आगसी भृगुपुत्रेण शब्दः अपि ययादिः नृपसत्तमः न शशाब मुनिं क्रोधात् जरां राजा गृहीतवान्. केचित् सौम्यः भवेत् कश्चित् क्रूरः भवति पार्थिवः स्वभावभेदान् नृपते कस्य दोषो अत्र कल्प्यते. கஷ்டித் சௌமியக அபவேத் அதாவது யாரோ ஒருத்தர் பல பேரில் ஒரே ஒரு ஆள் வந்து சௌமியமானவனாக நல்லவனாக இந்த மாதிரி ஏயாத்தி மாதிரி மனசை அடக்கி அப்படி நல்லவனாக ஒரு சிலர் இருப்பான். சம்மன் ஏதோ ஒருத்தர் பவேத் ஆகலாம். கஷ்டித் க்ரூரக பார்த்திவக பவதி சில பேரை பார்த்தா கொடுமையான ராஜாவாக இருப்பான். பார்த்திவகன்னு ராஜா. ஸோ சில பேர் பார்த்தா ரொம்ப சௌமியமாக இருப்பான் ஏதோ ஒருத்தன். சில பேர் பார்த்தானா அவன் வந்து குரூரனான ராஜாவாக இருப்பான். பவதி ஆகுவான் அப்படின்னு அவன் மனசடக்காதவன் கோபக்ரோதத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன். ஸோ ஸ்வபாவ பேதாத்து இப்படி ஸ்வபாவம் மாறுபடும். ஒருத்தரோட ஸ்வபாவம் மாறுபடும். நிருப்பத்தே ஹே ராஜா கஸ்ய தோஷோத்திர கல்பியத்தே யாரை போய் பிளேம் பண்ணுறது. ஸ்வபாவங்கிறது என்னது கர்மத்தில் அடிப்படையில் வரக்கூடியது ஸ்வபாவம் இல்லையா. நமக்கு வந்து நம்ம பிறவியில் ஒருத்தர் நல்ல குணமானவனாக இருக்கான் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கான காரணம் என்ன நம்ம கர்மத்தோட எடுத்துன்னு வந்திருக்கோம். அந்த கர்மத்தோட அடிப்படையில் நம்ம சுபாவம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால இதை யாரையும் பிளேம் பண்ண முடியாதுப்பான்றாரு யார் வியாசர் ஜனமேஜயனை பார்த்து. கஷ்டித் சௌம்யः பவேத் கஷ்டித் க்ரூரः பவதி பார்த்திவः ஸ்வபாவபேதாத் நிருபதே कस्य दोषो अत्र कल्प्यते. हैहया भार्गवान् पूर्वं धनलोभात् पुरोहितान् ब्राह्मणान् मूलतः सर्वान् सृष्टितुः क्रोधमूर्छिताः पादसम्पृष्टतः कृत्वा ब्रह्महत्या समुद्भवम्. அடுத்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பூர்வம் பகவான் முன்னாடி வந்து அந்த பார்கவர்களையும் பிருகுவம்சத்தை சேர்ந்தவர்களை கேகய ராஜாக்கள் அதாவது பிருகுவம்சத்தை சேர்ந்த அந்த முனிவர்களை கேகய ராஜாக்கள் தனலோபாத்து பணம் வேணும் தனக்கு பணம் வேணுங்கிற ஆசையில் ராஜாக்கே பணம் இல்லாமல் போயிடுது. இந்த கதையெல்லாம் பின்னாடி வருது. ஸோ பிராமணால்ட்ட அப்போ நிறைய பணம் போயிடுது. ஏன்னா இவா யாகம் பண்ணி இவாக்கிட்ட எல்லாம் பணம் கொடுத்துட்டா அவள் வச்சுட்டுக்கா பணம் இவாட்ட பணம் இல்லை. ராஜாட்ட பணம் இல்லாமல் எடுத்து பஞ்சம் வந்துடுது ராஜா காப்பாற்ற வழியில்லை அப்படி ஒரு கதை. ஸோ பூர்வம் இந்த பிருகுவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் கேகயர்கள் என்ன பண்ணால் தனலோபா பணம் வேணுங்கிற அந்த லோபத்தினால புரோகிதர்களாக இருந்தக்கூடிய பிருகுவம்சத்தாரை பிராமணோத்தவர்கள் அதாவது பிரம்மஹத்யா சமுத்பவம் பாதகம் பிருஷ்டத கிருத்வா அதை பார்க்கணும்.
அதாவது பிராமணனை கொன்னா பிரம்மஹத்தி தோஷம் வரும். ஸோ அந்த பிரம்மஹத்தி தோஷம் வரும், உத்பவம், அதனால் வரக்கூடிய பாதகம், அந்த பாதகம்னு தெரிஞ்சுட்டும் பிருஷ்டதக கிருத்துவா அதை இக்னோர் பண்ணினா, அதை பின்னாடி தள்ளிவிட்டா. பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, நான் இவளை கொல்லுவேன்னு கிளம்பிட்டாலாம் யார்? ஹேகே ராஜாக்கள். ஸோ மூலத்தக சர்வாம் சிச்சிதுகு, எல்லாரும் அடித்து கொண்டுவிட்டா, வேரோடு அடித்து பறிச்சாவா. குரோத மூர்ச்சிதாக பயங்கர கோபம் கொண்ட கேகே ராஜாக்கள் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வருங்கிறதையும் பின்னாடி தள்ளிவிட்டு, பிருஷ்டதக கிருத்துவா பின்னாடி தள்ளிவிட்டு எல்லா பிராமணோத்தமர்களான பிருகுவம்சத்தாரை கேகே ராஜாக்கள் கொன்றார்கள். इति श्रीमद्भागवते महापुराणे देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे देवी महिम्नी नानाभाववर्णनं नाम पञ्चदशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. राधेकृष्णाय. अथ षोडशोऽध्यायः. जनमेजय उवाच कुले कस्य समुत्पन्नाः क्षत्रियाः हैहयाश्च ते ब्रह्महत्याम् अनादृत्य निजग्नुः भार्गवांश्च ये. நம்மள மாதிரி ஜனமேஜய கேள்வி கேட்குறேன். கஸ்ய குலே சமுத்பன்னாகா, இந்த கேகயர்கள்னு சொன்னேளே, ராஜாக்கள் எல்லாம் பிராமணால கொன்னால்னு சொன்னேளே, இந்த கேகய ராஜாக்கள் எந்த குலத்தில் தோன்றியவர்கள்? அந்த சத்திரியர்களாக இருந்த இந்த ராஜாக்கள் கஸ்ய குலே சமுத்பன்னாக, எந்த குலத்தில் ஏற்பட்டார்கள்? பிரம்மஹத்யாம் அனாதிருத்தியா, பிரம்மஹத்தி தோஷத்தை கூட ஒரு பயப்படாமல், ஆதரவு இல்லாமல் அர்த்தம், பயப்படாமல், பிரம்மஹத்தி தோஷம் வருமேங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல், பார்கவாம்ச நிஜக்னுகு ஏ, எவர்கள் பிருகுவம்சத்தில் வந்தவர்களை கொன்றார்களோ, நீ ஜக்னுகு நன்றாக கொன்றார்களோ, அவர்கள் எந்த குலத்தில் தோன்றியவர்கள்னு அந்த கதையை கேட்குறார். இப்போது ஹேகைன்னு சொன்னானது ஹேகை ராஜா ஹேகை ராஜான்னு ஏற்கனவே கதையை படிச்சிருக்கோம். ஹேகை ராஜா 1000 கைகளோடு இருந்தாலும் அந்த வம்சத்தில் கார்த்த வீராஜன் வந்தாலும் படித்தோம். ஆனால் அதோட ஆரம்ப மூல கதையை கேட்குறார் இங்கே ஜனமேஜயன். जनमेजय उवाच कुले कस्य समुत्पन्नाः क्षत्रियाः हैहयाश्च ते ब्रह्महत्याम् अनादृत्य निजग्नुः भार्गवांश्च ये. वैरस्य कारणं तेषां किं मे ब्रूहि पितामह निमित्तेन विना क्रोधं कथं कुर्वन्ति सत्तमाः. தேஷாம் வைரசிய காரணம், அவா 2 பேருக்கும், பிராமணர்களுக்கும் இந்த ராஜாக்களுக்கும் ஏற்பட்ட என்ன கோபம் இது? வைரம்னு விரோதம். அந்த காரணம் என்ன? மே ப்ரூஹி பிதாமக, எனக்கு சொல்லுங்கோ. அதை நிமித்தேன வினா, ஏதோ காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது, ஒரு நிமித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அதனால ஒரு நிமித்தமும் இல்லாமல் குரோதம் கதம், எப்படி கோபம் வந்தது அவளுக்கு, எந்த காரியத்தினால அவளுக்கு கோபம் வந்தது? சத்தமாக, அந்த சத்தமாகன்னு உயர்ந்தவர்கள் யாருமே காரணம் இல்லாமல் கோச்சிக்க மாட்டாளேன்னு கேட்குறேன். निमित्तेन विना क्रोधं कथं कुर्वन्ति सत्तमाः. वैरं पुरोहितैः सार्धं कस्मात् तेषाम् अजायत न अल्पहेतोः हि तद्वैरं क्षत्रियाणां भविष्यति. புரோகிதர்களாக இருக்கக்கூடியவர்கள்கிட்ட, அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட வைரம், கோபம், சார்தம், அவள் கூட அந்த கோபம் ஏன் வந்தது? கஸ்மாத் தேஷாம் அஜாயத, எதனால் ஏற்பட்டது? ஒரு சின்ன காரணத்துக்கு, அல்பஹேத்து, ஒரு சின்ன காரணத்துக்காக வேண்டி இப்படி வெட்டி தள்ளுற அளவுக்குலாம் கோச்சிக்க மாட்டா. சத்திரியர்கள் தத் வைரம் தான் அல்பஹேத்தோஹோ, சின்ன காரணத்துக்காக இருந்திருக்காது, ஏதோ பெரிய காரணத்துக்காக தான் இருந்திருக்கணும். சத்திரியர்களுக்கு சின்ன காரணத்துக்காக கோபம் வராது என்று சொல்றார் இவர். வைரம் புரோஹிதைஹி சார்தம் கஸ்மாத் தேஷாம் அஜாயத ந அல்பஹேதோஹோ ஹி தத்வைரம் க்ஷத்ரியாணாம் பவிஷ்யதி.
अन्यथा ब्राह्मणान् पूज्यान् कथं जग्नुः अनागसः बाहुजा बलवन्तः अपि पापभीताः कथं न ते. ஸோ பூஜ்யான் பிராமணான், பூஜிக்க தகுந்த பிராமணர்களை அந்யதா வேறு காரணம் இல்லாமல் வேறு விதமாக இல்லாட்ட கொல்லவே மாட்டாவா. சத்திரியர்கள் ஏன் கொல்லப்போறா? உயர்ந்த புரோகிதர்களாக இருக்கா, பிராமணர்களாக இருக்கா, பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கா. ஸோ ஜக்னுகு அநாகசக, குற்றமில்லாத பிராமணர்கள். ஸோ அவர்களை ஏன் இவர்கள் கதம் எப்படி கொன்னா? பலவந்தக பாகுஜா, அதாவது ரொம்ப பலசாலிகள் இந்த சத்திரியர்கள். பாகுஜானது, பாகுஜான பகவானுடைய பாகு கைகளிலிருந்து தோன்றியவர்கள். பாகுஜானது பகவானுடைய கைகளிலிருந்து தோன்றியவர்கள் தான் சத்திரியர்கள். வாயிலிருந்து பிராமணர், கைகளிலிருந்து சத்திரியர்கள். ஸோ அந்த கைகளிலிருந்து தோன்றிய அந்த சத்திரியர்கள் பாபபீதாக இல்லையா, எப்போவுமே பாவத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட கதம் எப்படி அவர்கள் கொன்றார்கள்? இல்லாட்டினா அவ பண்ணியிருக்கவே மாட்டா. अन्यथा ब्राह्मणान् पूज्यान् कथं जग्नुः अनागसः बाहुजा बलवन्तः अपि पापभीताः कथं न ते. स्वल्पे अपराधे को हन्यात् वाडवान् क्षत्रिय ऋषभः सन्देहः मे मुनिश्रेष्ठ कारणं वक्तुमर्हसि. சின்ன அபராதத்துக்காக, சொல்பமான அபராதத்துக்காக யாராவது வாடவான்னா பிராமணர்கள்னு அர்த்தம். ஸோ வாடவ அப்படின்னா பிராமின்னு அர்த்தம். வடவா அப்படின்னு சொன்னால் பெண் குதிரைன்னு அர்த்தம். வடவான வேற, வாடவன்னா வேற. ஸோ வாடவன்னா பிராமணன். ஸோ வாடவான் பிராமணர்களை ஒரு சின்ன காரணத்துக்காக யாராவது கொல்லுவாளா? கோஹன்யாத், யார் தான் கொல்லுவா? சத்ரிய ரிஷபக. ஸோ அப்படிப்பட்ட சத்ரிய ரிஷபமானவருக்கு யாருமே கொல்ல மாட்டா. சந்தேகமே மனுஷன், எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. காரணம் வக்துமர்ஹசியே, இந்த காரணத்தை நீங்கள் சொல்லி தான் ஆனன்னு கேட்குறாரு இப்போ ஜனமேஜய. சொல்பே अपराधे को हन्यात् वाडवान् क्षत्रिय ऋषभः सन्देहः मे मुनिश्रेष्ठ कारणं वक्तुम् अर्हसि. सूत उवाच इति पृष्टः तदा तेन राज्ञा सत्यवती सुतः उवाच परमप्रीतः कथां संस्मृत्य चेतसा. ஸோ சூதர் யார் இங்கே நைமிஷாரண்யத்துக்கு வந்துட்டோம். இப்போ நேர நைமிஷாரண்யத்தில் நடக்கிற கதை சூதர் சொல்லி, சூத பௌராணிகர் சவுனகாதி முனிவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கா. அதான் ஆரம்ப கதை அங்கே. ஸோ சூதர் சொல்லிட்டு இருக்கா சவுனகாதிகளுக்கிட்ட, இதே பிருஷ்டக, இவ்வாறு ஜனமேஜயன் வியாசரை கேட்ட பொழுது ராஜ்ஞா சத்யவதி சுதக, அதான் ராஜாவால் சத்யவதி சுதன் யார்? சத்யவதியோட பிள்ளையான வியாசர். அப்படி வியாசர் கேட்கப்பட்ட பொழுது பரமப்பிரீதக, வியாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப பிரீதி ஆகிட்டார், நல்ல கேள்வி கேட்குறானே சொல்லிட்டு உவாச்ச சொன்னார். கதாம் சம்ஸ்மிருத்திய சேதசா. ஸோ மனசில் சேதசா, மனசினால் கதையை நல்ல ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த கதையை இப்போ ஜனமேஜயன்ட்டு சொல்கிறார். இது நம்மளுக்கெல்லாம் தெரியாத ஒரு கதை வரப்போகுது. व्यास उवाच शृणु पारीक्षिते वार्तां क्षत्रियाणां पुरातनीम् आश्चर्यकारिणीं सम्यक् विदितां च पुरा मया. பாரீட்சிதேன்னு என்னது? பரீட்சித்தோடு பிள்ளையே ஜனமேஜயான்னு கூப்பிட்றார். ஸோ ஷுணு கேளு, வார்த்தாம் சத்ரியானாம் புராதனி, முன்னாடி நடந்த அந்த சத்திரியர்களோட நியூஸு, அதான் நியூஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் நான், நல்ல கேளு. ஆச்சரியகாரிணி, ஸோ அதாவது ரொம்ப ஆச்சரியத்தகுந்த கதை அது, ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய கதை அது. சமயக் விதிதாம் ச புராமயா, என்னால் முன்னாடி அறியப்பட்டது. விதிதாம்னு அது அறிந்தது, நான் முன்னாடி அறிந்த அந்த கதையை சொல்ல போகிறேன், கேளு. शृणु पारीक्षिते वार्तां क्षत्रियाणां पुरातनीम् आश्चर्यकारिणीं सम्यक् विदितां च पुरा मया. कार्तवीर्य इति नाम्ना अभूत् हैहयः पृथिवीपतिः सहस्रबाहुः बलवान् अर्जुनः धर्मतत्परः. ஸோ கார்த்தவீரியன் என்ற பெயருடைய ஒரு ஹேகய ராஜா முன்னாடி இருந்தான். பிருத்விபதிஹி, பூமிக்கு ராஜாவாக கார்த்தவீர்யார்ஜுனன் ஒருத்தர் ராஜா இருந்தான். ஹேகய நாட்டில் ராஜாவாக இருந்தான் அவன். சகசிரபாகுகோ, 1000 கைகளை உடையவன், பலமாந்தவன். அர்ஜுனக தர்ம தத்பரக, அதாவது கார்த்தவீர்யார்ஜுனன்னு பேர் அவனுக்கு. ஸோ
அர்ஜுனன்னு நார்மலாக ஒயிட் கலர்னு அர்த்தம். ஸோ வெள்ளையாக இருந்தான்னு தெரியல. ஸோ கார்த்தவீரிய அர்ஜுனன் தர்ம தத்பரக, தர்மத்தோடு கூடி நாட்டை ஆண்டு வந்தான். कार्तवीर्य इति नाम्ना अभूत् हैहयः पृथिवीपतिः सहस्रबाहुः बलवान् अर्जुनः धर्मतत्परः दत्तात्रेयस्य शिष्यः अभूत् अवतारः हरेः इव सिद्धः सर्वार्थदः शाक्तः भृगूणां याच्य एव सः. ஸோ தத்தாத்திரேயரோட சாட்சாத் அந்த பகவான் ஹரி அவதாரம், ஹரியோட அவதாரம் மாதிரியே அப்படியே அவரோட அவதாரத்தில் வந்த அந்த தத்தாத்திரேயருடைய சிஷ்யன் இவர். கார்த்தவீரியார்ஜுனன் தத்தாத்திரேயர் யார்? ஹரியோட அவதாரமாகப்பட்டவர். அவருடைய சிஷ்யனாக இந்த கார்த்தவீரியார்ஜுனன் இருந்தார். சித்தக, அதாவது தத்தாத்திரேயர் வந்து சித்தராகப்பட்டவர். அவர் சித்த எல்லாமே அடைந்தவர். சர்வார்த்ததக, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். தத்தாத்திரேயர் எப்படிப்பட்டவர்னா எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ஹரியோட ஸ்தானம், அவர் சாட்சாத் ஹரியோட அவதாரம் அவர். அதனால சர்வ அர்த்ததக, எல்லா பணமோ பொருளோ இல்லை புருஷார்த்தமோ எல்லாமே கொடுக்கக்கூடியவர். சக்தக, சக்தி உபாசகர். யார்? தத்தாத்திரேயர் சொல்கிறாருங்க. ஸோ சக்தி உபாசகர். சாக்தானாலே சைவ மதம்னு அர்த்தம். ஸோ பிருகுணாம் யாஜ்ய ஏவசக, ஸோ பிருகு வம்சத்தாருடைய புரோகிதராக இருந்தார். யார்? இந்த தத்தாத்திரேயர் பிருகு வம்சத்துடைய புரோகிதர். दत्तात्रेयस्य शिष्यः अभूत् अवतारः हरेः इव सिद्धः सर्वार्थदः शाक्तः भृगूणां याज्य एव सः. राधे कृष्ण. शाक्तः என்ன மீனிங் சொல்லு? சாக்த மதம்னு சொல்லுவோம். அதாவது சக்தி. यज्वा परमधर्मिष्ठः सदा दानपरायणः ददौ वित्तं भृगुभ्यो असौ कृत्वा याज्ञान् अनेकशः. யஜ்ஞான் அநேகஷக. யஜ்வானது யாகம் செய்யக்கூடியவன். யார்? ராஜா. ராஜா நல்ல தர்மபராயணமாக இருந்தான்னா யாகம் எல்லாம் பண்ணுவனவன். இந்த பரம தர்மிஷ்டக, ரொம்ப தர்மத்தோடு கூடியவன், தர்மத்திலே நிலை பெற்றவன். தானபராயணக, நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணுறான். ததௌ வித்தம் பிருகுபியக, அந்த பார்கவோத்தமர்களுக்கு எல்லாம் பிருகுவம்சத்தவர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தானம் கொடுத்தார். பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறார். வித்தம், பணமெல்லாம் நிறைய கொடுத்தார். கிருத்வா யஜ்ஞான் அநேகஷக, பல யாகம் பண்ணுறான். ஸோ நிறைய யாகம் பண்ணி நிறைய தான தர்மம்லாம் பண்ணுறான் இந்த கார்த்தவீரியார்ஜுனன். यज्वा परमधर्मिष्ठः सदा दानपरायणः ददौ वित्तं भृगुभ्यः असौ कृत्वा यज्ञान् अनेकशः. धनिनः ते द्विजाः जाताः भृगवः नृपदानतः हयरत्न समृद्ध्य आढ्याः सज्जाताः प्रतिता भुवि. சம்ருத்தியா ஆட்யாக, சம்ருத்தியா அப்படி நெடில் வரும். ஸோ பிருகவக நிருப்ப தானதக, இந்த பிருகுவம்சத்தில் உள்ள மக்கள் எல்லாம், அந்த புரோகிதர்கள் எல்லாம் நல்ல தானம் கொடுக்குறாரா ராஜா. தானம் கொடுக்க தனினாகா தேதிஜாக ஜாதா, பயங்கர பணக்காரலாயிட்டான். இப்போ வாத்தியாரெலாம் நிறைய பேர் பார்க்குறோம், நல்ல பணக்காரலாம் இருக்கா இல்லையா? ஸோ அது மாதிரி நல்ல பணக்காரலாயிட்டா இந்த பிராமணர்கள்லாம். ஹயரத்ன சம்ருத்தியாக, ஹயம் அதாவது ஹயங்கிறது குதிரை. அந்த காலத்தில் குதிரை எல்லாம் கூட தானம் கொடுப்பா போல் இருக்குது. ஸோ ஹய ரத்னம், நிறைய ரத்னங்கள் எல்லாம் கிடச்சிது அவளுக்கு. அதில் சம்ருத்தின்னு இது செழிப்பு, அதெல்லாம் செழிப்பாக இருக்குது. ஆட்யாக, தே ஆர் வெரி ரிச்னு அர்த்தம். சஞ்சாத்தாக பிரதிதா புவி, அப்படி வெளிப்பட்ட புகழுடன், பிரதிதாம்னா நல்ல பெஸ்ட் புகழ்னு அர்த்தம். ஸோ அப்படி புகழோடு கூட இருந்தார்கள் இந்த பிருகு வம்சத்தவர்கள் எல்லாம். राधाकृष्णे दानीनः ते द्विजाः जाताः भृगवः नृपदानतः हयरत्न समृद्धया आढ्याः सञ्जाताः प्रतिता भुवि. स्वर्याते नृपशार्दूले कार्तवीर्यार्जुने पुनः हैहया निर्धना जाताः कालेन महता नृप. ஜனமேஜா கேளுங்கிறார். நிருப்ப, ஹே ராஜா,
நிருபசார்தூலே கார்த்தவீரியார்ஜுனே, கார்த்தவீரியார்ஜுன ராஜா, அந்த நிருபசார்தூல புலி மாதிரி இருக்கார் அவர், அப்படிப்பட்ட ராஜா. அவர் புனக ஸ்வர்யாத்தை, அவர் போயிட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டார். எல்லாம் தான தபசம் எல்லாம் பண்ணி நிறைய சொத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் பணமெல்லாம் கொடுத்து அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஹயகையாக இப்போ அவருக்கு அப்புறம் வந்த ராஜாக்கள் எல்லாமே பணம் இல்லை, இப்போ நிர்தனாக ஜாத்தாக. ஸோ கார்த்தவீரியார்ஜுனுக்கு அப்புறம் உள்ள ஸ்டோரி தான் இந்த கதை. எப்படி இவா பணத்தை இழந்தா, பணத்தை வாங்குறதுக்கு பிராமணால கொண்டாங்கிறதுலாம் கார்த்தவீரியார்ஜுனன் செய்த யாகத்தினால பலனால இவ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் இது. ஸோ நிர்தனாக ஜாத்தாக, அவர்கள்லாம் பணம் இல்லாதவன் ஆனார்கள். காலேன மகத்தா, அது கொஞ்ச நாள் ஆகி உடனே அவன் போன உடனே பணம் இல்லாமல் இல்லை, கொஞ்ச நாள் கழிஞ்சு அப்படி வம்சம் வந்துட்டே இருக்கிறோச்சே, மேபி நிறைய பஞ்சங்கள் எல்லாம் வந்துருத்தா இருக்கும் நாட்டில், அதனால பணம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். காலேன மகத்தா, மகத்தா காலேன்னு ரொம்ப நாள் கழிச்சு. ஹேன்றிருப்ப ஹே ஜனமேஜயா. राधे कृष्णा स्वर्या ओके स्वर्या ते नृपशार्दूले कार्तवीर्यार्जुने पुनः हैहया निर्धना जाताः कालेन महता नृप धनकार्यं समुत्पन्नं हैहयानां कदाचन याचिष्णवः अभिजग्मुहूर्तान् தனகாரியம் சமுத்பன்னம், ஏதோ தனத்தை செலவழித்து ஒரு காரியம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருது ஹேகய ராஜாக்களுக்கு. அப்போ ஹேகயானாம் கதாச்சன, அப்படி எப்போ ஒரு சமயம், கதாச்சன எப்போ ஒரு சமயத்தில் இந்த ஹேகயர்களுக்கு தனத்துக்கு அவசியம் ஏற்பட்டது. ஸோ யாச்சிஷ்ணவக தேகேகையாக, தேகேகர் அந்த ஹேகய ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள்னுலே அந்த ஹேகய வம்சத்தில் உள்ள எல்லாருமே யாச்சிஷ்ணவக பிச்சு எடுக்கிறது நிலைமையில வந்துட்டாளா. அவள் இவாள்கிட்ட போய் கேட்குறா, அபிஜக்முகு அவள்கிட்ட போகிறா, யான் தான் பிருகுன், அந்த பிருகுவம்சாத்தாரை போய் கேட்டா, எங்களுக்கு பணம் கொடுங்கோன்னு போய் கேட்குறா. யாச்சகம் பண்ணினார்கள். தனகாரியம் சமுத்பன்னம் கைகயானாம் கதாச்சன யாச்சிஷ்ணவஹ அபிஜக்முஹு தான் பிருகுன் தே கைகயான்ருபா கைகயான்ருப विनयं क्षत्रियाः कृत्वा अपि अयाचन्त धनं बहु न ददुः ते अतिलोभार्ताः नास्ति नास्ति इति वादिनः. வினயம் சத்திரியர்கள் எல்லாம் என்ன பண்ணினா வினயம் கிருத்துவா, ரொம்ப பணிவாக கேட்குறா, கொஞ்சம் பணம் கொடுங்க பணிவாக கேட்குறா. அப்படி அப்போ கூட யாச்சந்தக அப்படி அயாச்சந்த தனம் பகு, அதாவது நிறைய பணம் வேணும்னு கூட கேட்கலையா. யாச்சந்தன்னு நிறைய பணம் வேணும்னு கேட்கல, ஏதோ கொஞ்சம் பணிவாக கேட்குறா கொஞ்சம் பணம். ந ததுகூத்தே, கொடுக்கவே இல்லை. அந்த பிருகுவம்சத்தர்கள்லாம் பணமே கொடுக்கல. அதிலோபார்த்தாக, ரொம்ப லோபம் பிடிச்சி கிடக்கா, பேராசை, எல்லா பணமும் எனக்கே வேணும்னு வச்சுட்டு இருக்கா. நாஸ்தி நாஸ்தி இதுவாதினக, இல்லை என்கிட்ட பணமே இல்லை சொல்லிட்டு இருக்கான் வாழ்க்கை. வினயம் க்ஷத்ரியாः கிருத்வா அபி அயாச்சந்த தனம் பஹு ந ததுஹு தே அதிலோபார்த்தாः நாஸ்தி நாஸ்தி இதி வாதினः. भूमौ च निदतुः केचित् मृगवः धनमुत्तमं ददुः केचित् द्विजादिभ्यः ज्ञात्वा क्षत्रियतः भयम्. ஸோ பிருகவக தனம் உத்தமம், அதாவது பிருகு வம்சத்தார்கள் என்ன பண்ணா, நல்ல உத்தமமான தனம் தங்கிட்ட இருக்குது. ஸோ கேச்சித்து சில பேர் என்ன பண்ணிட்டாலாம், பூமௌச்ச நிதத்துக்கு குழி தோண்டி போச்சுவிட்டான், குழி தோண்டி வச்சுவிட்டா. இவாள் கொடுக்கக்கூடாது, இவள் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார், பலசாலிகள் இவா. அதனால இவள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டா, பூமியை தோண்டி பூமௌச்ச நீ ததுகு, பூமிக்குள் வைத்தார்கள். கேச்சித்து சில பேர் என்ன பண்ணா, ஞாத்வா சத்திரியத்தக பயம், இந்த சத்திரியர்கள் நம்மளுக்கு அடிச்சு கொண்டுபிடுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஞாத்வா அந்த பயத்தினால திஜாதிபியோ ததுகு, கொஞ்சம் பேர் பணத்தையும் கொடுத்தா போகிறது சொல்லிட்டு சில திஜாதிபியக ததுகு, தங்களோட ஆட்களுக்கே கொடுத்துட்டா. எங்கிட்ட பணம் இருந்தால் தானே இவன் நம்மளை அடிப்பேன், பணமே நம்மளே எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்கிடையே அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டார்கள் அப்படிங்கிற. भूमौ च निदतुः केचित् मृगवः धनमुत्तमं ददुः केचित् द्विजादिभ्यः ज्ञात्वा क्षत्रियतः भयम्. कृत्वा स्तनान्तरे द्रव्यं ब्राह्मणाः भयविह्वलाः त्यक्त्वा आश्रमान् ययुः सर्वे मृगवः तृष्णया अन्विताः.
ஸ்தான அந்தரே, அந்தரம்னா வேறு இடம், வேறு இடத்துக்கு போயிட்டான். இந்த இடத்துல இருந்தால் தானே இவன் அடிப்பார், நம்மள நம்ம ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்தானாந்தரே திரவியம் கிருத்துவா, வேறு இடத்துல எங்கே பணத்தெல்லாம் தோண்டி வச்சுவிட்டு பிராமணாக பயவிகுலாக, ஸோ வேறு இடத்துல அங்கே பணத்தை எல்லாம் வச்சாச்சு, திரவியத்தெல்லாம் வச்சாச்சு. பயவிகுலாக, இப்போ பயந்துன்னு இருக்கா. தெக்துவா ஆசிரமான், அதனால என்ன பண்ணிச்சு, நம்மளும் இந்த இடத்துல இருக்கப்படாது, எல்லா இடத்துலையும் அங்கங்கே எல்லாம் விழிச்சு வச்சுட்டு வாழ்க்கை இருக்கா, பணமே இல்லாத மாதிரி இவாள் கிளம்பி போயிட்டான். ஸோ தெக்துவா ஆசிரமான், தங்களுடைய ஆசிரமங்களை விட்டு விட்டு எயுகு சர்வே எல்லாரும் கிளம்பி போயிட்டான். பிருகவக திருஷ்ணயா அன்விதாக, ஸோ ரொம்ப பேராசை பிடிச்ச அவர்கள் கூடியவர்களான அந்த பிருகவக, அந்த பிருகுவம்சத்தார்கள் சர்வே எல்லாருமே எயுகு போய்விட்டார்கள். कृत्वा स्थानान्तरे द्रव्यं ब्राह्मणाः भयविह्वलाः त्यक्त्वा आश्रमान् ययुः सर्वे भृगवः तृष्णया अन्विताः याज्यांश्च दुःखितान् दृष्ट्वा न ददुः लोभमोहिताः पलायित्वा गताः सर्वे गिरिदुर्गान् उपाश्रिताः. ஸோ யாஜ்யாம்ஷ துக்கிதான் திருஷ்டுவா, ஸோ இவர்களெல்லாம் ஆசிரமத்துக்கு போயிட்டா. அப்போ யாஜ்யாம்னே யார், யாகம் பண்ணக்கூடியவர்கள் ஹேகய ராஜாக்கள், அவர்களுக்கு துக்கிதான் திருஷ்டுவா, அவள் பார்க்குறா இவாளும் துக்கமாக இருக்கா. என்ன ததுகு லோபம் மோகிதாக, ஸோ லோபத்தினால இவர் கொடுக்கலே, அதனால அவள் பார்த்துட்டு கூட ஹேகையர்கள் துக்கமாக இருக்கா பார்க்குறா, பார்த்து கூட கொடுக்கலேவா, நான் ததுகு கொடுக்கவே இல்லைவா, ஏன்னா லோபத்தினால கொடுக்கலை. பலாயித்வா கதாகான்னு ஓடிவிட்டான். சண்டையில் புறமைத்துக்கிட்டு காட்டி ஓடுற மாதிரி பணத்தை கேட்க போகிறான்னு நினச்சினே ஓடி போயிட்டாலாம். சர்வே கதாக கிரிதுர்கான் உபாசிதாக, எல்லாரும் மலையடி வாரத்தில் போய் எங்கேயோ அங்கங்கே குகையில் போய் வசிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த பிருகு வம்சத்தார்கள். ततस्ते हैहयाः तात दुःखिताः कार्यगौरवात् भृगूणाम् आश्रमान् जग्मुः द्रव्यार्थं क्षत्रिय ऋषभाः. ஸோ சத்திரிய ரிஷபர்களான இந்த ஹேகையர்கள் என்ன பண்ணினா, காரிய கௌரவாத்து, காரியத்தை நடத்தியே தீர்ணங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்காவா, எப்படியாவது காரியத்தை முடிக்கணும், அதுக்காக வேண்டி வேறு வழியே கிடையாது சொல்லிட்டு பின்னாடியே போராய்வா. ததஸ்தே ஹேகையாக, இந்த ஹேகை ராஜாக்கள் எல்லாருமே தாத்தான்னு யாரை கூப்பிட்றாரு, ஜெர்மேஜயா கேளு, துக்கிதாக ரொம்ப துக்கத்தோடு போறாவா. பிருகுணாம் ஆசிரமான் ஜக்மு, அவள் புதுசாக எங்கே போய் உட்கார்ந்துருக்காளே, இவா ஆசிரமத்துக்கு போகிறா, இவாளை தேடிட்டு போகிறாவா. ஸோ ஆசிரமங்களை தேடி திரவியார்த்தம், அவள் ஏதாவது திரவியமாவது கொடுக்க மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிருகுவம்சத்தாருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் இந்த ஹைகையர்கள். दुःखिताः कार्यगौरवात् भृगूणाम् आश्रमान् जग्मुः द्रव्यार्थं क्षत्रिय ऋषभाः. भृगून् तु निर्गतान् वीक्ष्य शून्यान् त्यक्त्वा गृहान् अद चकनुः भूतलं तत्र द्रव्यार्थं हैहया वृषम्. ஓகே, ஸோ இவன் ஓடி போயிட்டா தெரிஞ்சு போயிடுது, அங்கே போனப்பறம் தான் தெரியுது ஆளே இல்லை. ஸோ பிருகுன்ஸு நிர்கதான் வீழ்ச்சியா, எல்லாரும் கிளம்பி போயாச்சு, இங்கே யாருமே இல்லை, ஆசிரமம் காலியாக இருக்குது, சூன்யமாக இருக்குது, ஆளே இல்லை. தெக்துவா கிரகானத்தை அவாவா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு பார்த்த உடனே பூதலம் சக்கனுகுன்னு இது தோண்டி எடுத்தார்கள். பூமியை தோண்டி ஏதாவது பணம் வச்சுட்டு போயிருக்காளான்னு பார்க்குறா, இவாளுக்கு தெரியுது. ஸோ பூமியை தோண்டினார்கள், தத்திர திரவியார்த்தம் ஏதாவது கிடைக்காதா, திரவியங்கள் எங்கே வச்சிருக்க மாட்டாளா, ஆசிரமத்தில் புதைச்சி வச்சிருக்க மாட்டாளா அப்படின்னு பிருஷம் நல்லா தோண்டி பார்த்தாலாம் கைகையர்கள். भृगुंस्तु निर्गतान् वीक्ष्य शून्यान् त्यक्त्वा गृहानत चकनुः भूतलं तत्र द्रव्यार्थं हैहया वृषम्. कनत अधिगतं वित्तं केनचित् भृगुवेश्मनि ददृशुः क्षत्रियाः सर्वे तद् वित्तं श्रमकर्षिताः. கனதா அதிகதம், கனதா தோண்டுவதால். ஓகே, கேனச்சித் பிருகுவேஷ்மணி எல்லா வீட்டில் இருக்குமா, எல்லா வீட்டில் அவள் ஒன்றும் புதைச்சி வைக்கல, எங்கே ஒரு இடத்துல தனியாக புதைச்சி வச்சுருக்கா. யாரோ ஒருவருடைய அந்த பிருகுடைய ஒருத்தருடைய வீட்டில், வேஷ்மன இருப்பிடம் கட்டடம், அந்த இடத்துல கனதா அதிகதம் வித்தம், அவ்வளோதான் தோண்டும் போது கிடச்சிடுத்து, பணம் கிடச்சிது, நிறைய கிடச்சிடுத்து. ஸோ ஒரு வீட்டில் அங்கே கிடச்சிது. சத்ரியாக தத்ருஷுகு
உடனே சத்திரியர்கள்லாம் பார்த்தா சர்வே தத் வித்தம் ஸ்ரமகர்ஷிதாக ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே மெலிஞ்சு வாடி போய் இருக்கிற நேரத்தில் ஒரு வீட்டில் அவளுக்கு எல்லா பணம் கிடச்சிது. கனதா அதிகதம் வித்தம் கேனசித் பிருதுவேஷ்மணி தத்ருஷுः க்ஷத்ரியாः சர்வே தத்வித்தம் க்ரமகர்ஷிதாः. यत्र यत्र समुत्पन्नं भूरि द्रव्यं महीतलात् तदा ते पार्श्वभागस्थ ब्राह्मणानां गृहाणि अपि. அடுத்த 2 லைன். निर्विद्य हैहयाः द्रव्यं ददृशुः धनलिप्सया ब्राह्मणाश्च चुक्रुषुः सर्वे वीताश्च शरणं गताः. அவ்வளோதான். எங்கே பணம் கிடச்சோ பூரி திரவிய மகித்தலாத்த எல்லாத்தையும் போச்சுட்டு போயிருக்கா. அந்த பூமிக்கு அடியிலேருந்து எங்கெல்லாம் எவ்வளோ பணம் கிடச்சிதோ திரவியமெல்லாம் கிடச்சிதோ ததாத்தே பார்ஷ்வபாகஸ்தா உடனே பக்கத்தில் தோண்டி பார்க்குறா. இங்கே கொஞ்சம் வச்சுருக்கான பக்கத்துலேயும் வச்சுருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பார்ஷ்வஸ்தான பார்ஷ்வபாகஸ்தான பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகத்தில் எல்லாமே தோண்டி பார்க்குறான். பிராமணானா கிரகாணி இப்போ பக்கத்து வீடுகள் எல்லாமே கூட தோண்டி பார்க்குறான். இங்கே மட்டும் இல்லை பக்கத்தில் எங்கேயும் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் தோன்றான். தோண்டும்போது நிர்பித்யா அதை உடச்சி கைகையாக திரவியம் ததிருஷுகு நிறைய தனம் கிடைக்கிறது. இப்போ எல்லா பணம் கிடைக்கிறது. தனலிப்சையா எல்லாம் பணம் வேணுங்கிற ஆசையெல்லாம் தோண்டி எல்லா பணத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டா. இவா பணத்தெல்லாம் புதைச்சி வச்சுட்டு போனதுக்கு பின்னாடியே வந்து எல்லா பணமும் தோண்டி கைகர்கள் கையில் கிடச்சி கொடுத்து. பிராமணாக சுக்குருசுகு ஐயோ பணமும் போச்சு எல்லாம் போச்சு வீடும் போச்சு. ஆக மொத்தம் ரொம்ப அலறிண்டு வரா. இப்போ பிராமணர்கள்லாம் அலறிண்டு வரா. சர்வே பீதாஷா பயந்து போயிட்டா வேற. சரணம் கதாக நீ உங்களை நாங்கள் அடைக்கலம் புகிறோம்னு சொல்லிட்டு இப்போ கைகர்களோடு அடைக்கலம் புகுந்தார்கள் இவர்கள். அப்போ அந்த மாதிரி பிராமணோட நிலைமை தலைகீழாக மாறிடுத்துப்போம். यत्र यत्र समुत्पन्नं भूरि द्रव्यं महीतलात् तथा ते पार्श्वभागस्थ ब्राह्मणानां गृहाणि अपि निर्विद्य हैहया द्रव्यं ददृशुः धनलिप्सया ब्राह्मणाः चुक्रुषुः सर्वे वीदाश्च शरणं गताः. अतिचिन्वत्सु विप्राणां भवात् निःसृतं बहु निजग्नुः तान् चरैः कोपात् वाणवान् शरणागतान्. பவனாத் நிஸ்ருதம் அதிசின்வத்சு பவனாத். ஸோ ரொம்ப தேடி சின்வத்சுன்னு நிறைய தேடி விப்ராணாம் பவனாத் தேடி அந்த விப்ரர்கள் பிராமணோத்தமர்களுடைய வீடுகளில் தேடி நிஸ்ருதம் பகுகு நிறைய பணம் கிடச்சிடுத்து. மொத்த பணத்தையும் வாரி எடுத்தாச்சு. நிஜகுணுகு தாகா இனிமே இவாளை வச்சிருக்கப்படாது. இந்த பிராமணர்கள் நம்மளை ஏமாற்றி புதைச்சி வச்சுட்டு போனா இல்லையா இவாளை விடப்படாது சொல்லிட்டு நிஜகுணு கொன்றார்கள். ஷரைஹி எல்லா ஷரத்தை விட்டு அடித்து நொறுக்கிறா பிராமணர்களை எல்லாரும் கைகையர்கள். கோபாத் ரொம்ப கோபம். வாடவான் சரணாகத்தான் சரணம்னு காலை வந்து விழுந்தவர்களை எல்லாம் இவன் அடித்து நொறுக்கி கொண்டு விட்டா இந்த கைகை ராஜாக்கள். அந்த கோபம் அவளுக்கு அவ்வளோ கோபம். निश्रुतं बहु निजग्नुः ताः शरैः कोपात् वाडवान् शरणागतान्. तान् शरैः ययुः तान् शरैः ययुः ते गिरिदुर्गां च यत्र वै भृगवः स्थिताः गर्भात् अनुकृतश्च चेरुः चैव महीम् इमाम्. ஸோ கிரிதுர்காம்ஷ எய்ஹூத்தே யார் இந்த பிராமணர்கள் ஐயோ இவாள்கிட்ட நான் அடிபட்டு சாக்க முடியாதுங்கிறதுனால எல்லாரும் போயிட்டு எங்கே போனான்னா கிரிதுர்காம் அந்த ஏற்கனவே குடியிருந்தாலே அந்த கிரி குகைகளில் மலையோட அடிவாரத்தில் உள்ள குகைகளில் குடியிருந்தாலே அங்கே போனான். எத்தனை பிருகவக ஸ்திதாக இவாளும் போயிட்டா பின்னாடி. சத்திரியர்கள் இவா குடியிருந்த இவா சரணம்னு எல்லாரும் வரல கொஞ்சம் பேர் அங்கே இருப்பாளே அந்த குகைக்கே இவா தேடி போயிட்டா. எத்தனை பிருகவக ஸ்திதாக அந்த பார்கவ வம்சத்தில் உள்ளவர்கள் எங்கே இருந்தார்களோ அந்த குகைக்கே சத்திரியர்கள் போனார்கள். கர்ப்பாத் பயத்தில் பிள்ளைத்தாச்சியாக இருக்கா அவளை கூட அடிச்சு கொண்டு போடுறான். ஸோ கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை கூட அடிச்சு கொள்றான். அக்ருந்தந்தக கொன்று கட் பண்ணி கர்ப்பத்திலேருந்து எல்லாத்தையும் கொன்று சேருக்கும் அப்படி நடக்கிறா. வீரா வேஷமாக சத்திரியர்கள் கைகையரன் நடக்கிறான். சைவ மகிமிமா பூமியில் அவ்வாறு நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மூலத்தோடு வேரோடு அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொள்றாங்க.
ராதாகிருஷ்ண மேம் கரெக்ட். அக்கிருந்ததகனன்னு தப்பு இல்லை, மீனிங் பட் அனுக்கிருந்ததகன வரிசையாக வெட்டின்னு போனான். இல்ல மேம் இது தப்போ திருப்திக்கணும் உங்களுக்கு கேட்டேன். இல்லை இட்ஸ் ஓகே. அனுக்கிருந்ததகன் இட்ஸ் ரைட். ययुः ते गिरिदुर्गांश्च यत्र वै मृगवः स्थिताः आगर्भात् अनुकृन्दन्तः तेरुः चैव मयीमिमाम् प्राप्तान् भृगून् सर्वान् निजग्नुः निशितैः शरैः आबाल वृद्धान् अपरान् अवमन्य च पादकम्. ஆபாலான் விருத்தான் பிராப்தான் யார் யார் கையில் கிடைச்சாலும், கையில் யார் பிராப்தான் இது கையில் கிடைக்கிறவெல்லாம் அடிச்சு நொறுக்குறான். ஸோ பிருகுன் சர்வான் ஜக்னுகு எல்லாரையும் கொண்டா நிஷிதைஹி ஷரை ஷார்ப்பான அம்புகள், நிஷித்தம்னா ஷார்ப்பான அம்புகளால் எல்லாம் அடிச்சு கொள்றான். ஆபால விருத்தான் குழந்தையிலேருந்து வயசானவர் வரை யாரையும் விட்டுருக்கல. ஸோ அபரான் அவமன்ய ச பாதகம் பாக்கி எல்லாரையும் குழந்தையிலேருந்து பெரியவா பெண்கள் குழந்தை எல்லாரும் அடிச்சு நொறுக்கிறா. அபரான் அவமன்யச்ச பாதகம் பெரிய பாதகம் பண்ணுறோங்கிறதையே அவமானித்தார்கள். என்னது பாதகம் பண்ணுறோங்கிற கவலையே வாழ்க்கை இல்லை. प्राप्तान् भृगून् सर्वान् निजग्नुः निशितैः शरैः आबालवृद्धान् अपरान् अवमन्य च पातकम्. एवम् उत्पाद्यमानेषु भार्गवेषु यतस्ततः हन्यः गर्भाश्च नारीणां गृहीत्वा ऐहया वृषम्. ஏவம் உட்பாட்டியமானேஷு உட்பாடனம் பண்ணுறதுன்னு அது வேரோடு அறுக்கிறதுன்னு அர்த்தம். வேரோடு எடுக்கிறது, மரத்தை வேரோடு பிடுங்கிறது மாதிரி. அப்படி எல்லாரும் வேரோடு அறுக்கப்பட்ட அந்த பார்கவேஷு பிருகு வம்சமே அப்படி காணாமல் போடுது, எல்லாமே போய்ட்றான். அப்படி ஆகும்போது எதஸ்ததக எங்கே பார்த்தாலும் அங்கு இல்லை எங்குமே ஹன்யுகு கர்ப்பாம்ச நாரி பெண்களுடைய கர்ப்பத்தை கூட கொண்டுட்டான். ஒத்தனை பாக்கியில் எல்லாரையும் கொண்டுட்டான். கிரகித்வா அவளை பிடிச்சு பிருஷம்னா நன்னா காக்கு பிடிச்சு இழுத்து அவளையும் கொன்றார்கள் இந்த கைகையர்கள். एवम् उत्पाद्यमानेषु भार्गवेषु यतस्ततः हन्युः गर्भाश्च नारीणां गृहीत्वा हैहया वृषम्. रुरुदुः ताः स्त्रियः कामं कुरर्यः इव दुःखिताः गर्भाश्च कृन्दिता यासां क्षत्रियैः पापनिश्चयैः. ஸோ கர்ப்பாஷ்ட கிரந்தித்தாகனா கொல்லப்பட்டதோ வெட்டப்பட்டதோ, கிரந்தனம்னு வெட்டுறது. ஸோ எவர்களுடைய அந்த கர்ப்பங்கள் கூட வெட்டப்பட்டதோ சத்திரியைகி பாப நிச்சயகி பாபத்தையே பண்ணுவோன்னு நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டான். அப்படிப்பட்ட சத்திரியர்களால் கொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்கள் தாகாஸ்திரியாக அந்த பெண்கள் காமம் ருதுகு ரொம்ப அழுதா, ரொம்ப கவலைப்பட்டு இப்படி அழறா. இவன் கொல்ல போகிறாள்னு நினச்சினே வரும்போதே பயம். குரறியா இவ துக்கிதாக ஒரு குரரி பட்சி அழற மாதிரி. இது பாகவத்தில் பார்க்குறோச்சு 24 குருக்கள் பாடத்தில் வரும்போது குரரி பட்சியை துரத்திண்டு எல்லா பறவைகளும் பெரிய பெரிய பறவைகள்லாம் வருது. எதுக்கு? அந்த வாயில் மாம்சத்தை வச்சுட்டு இருக்கு, அந்த மாம்சத்துக்காக வேண்டி வருது. ஸோ அது இப்படி வரும்போது அது மாமிசத்தை விட்டதுக்கப்புறம் எல்லாம் இதை துரத்துறதை விட்டுடுது. அப்போ ஹாப்பி ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால ஏதாவது நம்ம பிடிச்சுட்டு இருந்தோம்னா துக்கம்தான் அப்படிங்கிறது அர்த்தத்தில் அங்கே வருது. ஸோ இங்கே மாதிரி குரரி பட்சி அப்போ எப்படி கதறி அழுதுதோ அது போல இவர்கள் அழுதார்கள். अन्ये अपि आहुश्च तान् तृप्तान् मुनयः तीर्थवासिनः मुञ्चन्तु क्षत्रियाः क्रोधं ब्राह्मणेषु भयावहम्. ஸோ முனேக தீர்த்தவாசினக தீர்த்தாடன வந்திருக்கக்கூடிய முனிவர்கள் அங்கே வந்த முனிவர்கள் எல்லாம் அன்யே வேறு சில பேர் பிருகுவம்சத்தில் இல்லாதவர்கள் முனிவர்கள் வந்திருக்காங்க. அபி ஆகுகு அவளை பார்த்து சொல்கிறா தான் திருப்தான் கொழுப்படுத்த அலையறாள் இந்த கைகையர்கள் கொள்றதுக்கு. ஸோ அவளை பார்த்து அவள் சொல்கிறா, அந்த முனிவர்கள் சொல்கிறா முஞ்சந்து சத்திரியாக சத்திரியர்களை விட்டுவிடுங்கள், எதுக்கு இப்படி கொள்ற இல்லைங்கள் விட்டுவிடுங்கள். முஞ்சந்து
குரோதம் பிராமணேஷு பயாவகம், அதாவது பிராமணர்கள்ட்ட இப்படி கோவப்படுறீங்களே அது உங்களுக்கு பயமா இல்லையா? பிராமணர்களை கொல்றதெல்லாம் உங்களுக்கு பயமே இல்லையா? பிராமணர்களை கொல்வது பயத்தை தரக்கூடியது. அப்போ ஏற்பட்ட கோபம் வருதே உங்களுக்கு, அந்த கோபத்தை விட்டு விடுங்கள்னு முனிவர்கள்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. अन्ये अपि आहुः च तान् वृत्तान् मुनयः तीर्थवासिनः मुञ्चन्तु क्षत्रियाः क्रोधं ब्राह्मणेषु भयावहम्. अयुक्तम् एतत् आरब्धं भवद्भिः कर्म गर्हितं यत् कर्मान् भृगुपत्नीनां निहन्युः क्षत्रियः ऋषभाः. சத்திரிய ரிஷபாகா, சத்திரிய காளைகளே கேளுங்கோ சொல்றா முனிவர்கள். அயுக்தம் ஏத்தது, இது பொருந்தவே பொருந்தாது. ஒரு பிராமணர் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, நீங்க கொல்றேலா, இது உங்களுக்கு பொருந்தாது. ஆரப்தம் பவத்பிகி கர்ம, இப்படி ஒரு கர்ஹிதம் கர்ம, இழிவான காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. இப்படி யாராவது பண்ணுவாளா? ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள் ஆரப்தம். ஸோ பிருகுபத்னினாம் கர்ப்பான், அது மட்டும் இல்லை, கர்ப்பத்தை கொள்றேலப்பா கேட்குறா. பிருகுபத்னிகளுடைய மனைவியுடைய கர்ப்பத்தை எது நிகன்யுகு, இதை போய் கொள்றேலே, இது இவ்வளோ கேவலமான இழிவான காரியத்தை நீங்கள் பண்ணுறேலேன்னு சொல்கிறா முனிவர்கள். அயுக்தம் ஏதத் ஆரப்தம் பவத்பிஹி கர்ம கார்ஹிதம் यत्कर्मान् भृगुपत्नीनां निहन्युः क्षत्रिय ऋषभाः. अति उग्र पुण्यपापानां इह एव फलम् आप्नुयात् तस्मात् जुगुप्सितं कर्म त्यक्तव्यं भूतिम् इच्छता. ஸோ அதி உக்ர புண்ணிய பாபானா மிகையேவ பலம். அதாவது இன்னைக்கு நீ உக்ரமான பாவத்தை பண்ணினாலோ உக்ரமான புண்ணியத்தை பண்ணினாலோ அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போதே அதுக்கு பலன் கிடைக்குமப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த லோகத்திலே பலன் கிடைக்கும். தஸ்மாத், ஆகவே சுகுப்சிதம் கர்ம, இவர் கேவலமான விஷயம், அருவருக்கத்தக்க விஷயம், அந்த கர்மத்தை தெக்தவ்யம், நீ விடத்தான் வேணும். பூத்தி மிச்சதா, உனக்கு உண்மையிலேயே பூத்தின்னு பெருமை உயர்வு இந்த மாதிரி அந்த பெருமை வேணும் என்று யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் உக்ரமான பாப கர்மத்தை எல்லாம் கண்டிப்பாக விட்டே ஆகணும்னு சொல்கிறான். அதி உக்ர புண்ணிய பாபானாம் இஹயேவ ஃபலமாப்னுயாத் தஸ்மாத் யுகுப்சிதம் கர்ம த்யக்தவ்யம் பூதிமிச்சதா. तान् आहुः हैहयाः क्रुद्धा मुनीन् अथ दयापरान् भवन्तः साधवः सर्वे न अर्थज्ञाः पापकर्मणाम्. அப்போ அவளை பார்த்து தான் அந்த முனிவர்களை பார்த்து கைகையா ஆகுஹு, கேகையர்கள் திரும்பி பதில் பேசுகிறாவா. குருத்தாக, அவள் கோபம் என்ன போறலை, ரொம்ப கோபத்தோடு பேசுகிறா. முனீனதா தயாபரான், தயையோடு கூடிய முனிவர்களை பார்த்து இந்த கேகையர் பேசுகிறா. பவந்தக சாதவக சர்வே, நீங்களெல்லாம் நல்ல சாதுக்கள், நீங்கள்லாம் நல்லவா முனிவர்களே, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண ஓகே நல்லது. ஆனால் பாப கர்மனாம்னு அர்த்தஞாக, ஆனால் இவா பண்ணின பாபத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்குறான். பாப கர்மனா, இவாளுடைய பாப காரியத்தை பற்றி ந அர்த்தஞாக, உள்ளது உள்ளபடி உங்களுக்கு தெரியாது. पञ्चहित्वा चल अभिज्ञैः मार्गे पाटचरैरिव विहीकृतं धनं सर्वं पूर्वजानां महात्मनां. पञ्चहित्वा चल अभिज्ञैः मार्गे पाटचरैरिव. ஓகே. ஸோ ஏபிகின்னா இந்த பிராமணர்கள், இவர்களால்னு சொல்கிறா கைகர்கள் சொல்கிறா முனிவர்களை பார்த்து, இந்த பிராமணர்களால் வஞ்சைத்வா தனம் கிருதம், எங்களை ஏமாற்றி நாங்கள் கேட்டபோது பணம் தராமல் ஒழிச்சு வச்சு இந்த மாதிரிலாம் பணத்தெல்லாம் அபகரித்து வச்சுட்டு இருந்தான். சர்வம் எல்லா பணத்தையும் இவாள் கொடுத்ததெல்லாம் அப்படியே ஒழிச்சு வச்சுட்டான். பூர்வஜானாம் மகாத்மனாம், அதாவது எங்களுடைய பூர்வர்கள் கொடுத்த பணம் இது. ஸோ எங்களுடைய பூர்வர்கள் கொடுத்த பணத்தை இவள் ஒழிச்சு வச்சுட்டு எங்களை மறைச்சி. சல அபிஜ்ஞைஹி, அதாவது வஞ்சகம் அறிந்தவர்கள், இவர்கள் நன்னா எப்படி ஏமாத்துறது நன்னா தெரிஞ்சவா இந்த பிராமணோத்தமர்கள்லாம். இவன் நீங்கள் சொல்கிறீங்களே வா மார்கே பாடச்சரைஹி, இவ அப்படின்னானது வழியில் வழிப்போக்கன்ற திருடக்கூடிய திருடர்கள் மாதிரி இவர்கள் அப்படி சொல்கிறேன்.
போகிறவ வரவாள் ஒரு பணத்தை திருடி வாழ்வாளே அந்த மாதிரி வழிப்போக்கன் வழிப்பறி திருடர்னு சொல்லுவோம். பாடச்சரைகின வழிப்பறி திருடர்கள். அதை போல இருக்கப்பட்டவா இந்த பிராமணோத்தமர்கள். இவாளை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்கன்றான். एते प्रतारकाः दम्भाः तादृशाः भगवृत्तयः उत्पन्ने च महाकार्ये प्राप्तिता विनयेन ते. ஏதே பிரதாரக்காகன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? அவள் வந்து சீட் பண்ணுறவள்னு அர்த்தம். வஞ்சகம் பண்ணக்கூடிய சீட் பண்ணக்கூடியவர்கள் பிரதாரக்காக. நன்றாக சீட் பண்ணுவாய்வா. தம்பாக தான் பணக்காரான்னு சொல்லி கர்வமுடையவர்கள், தம்பமுடையவர்கள். தாதிருஷாக பகவர்த்தையக, அதாவது எப்போ எது கிடைக்கும்னு காத்துட்டே இருப்பா. இன்னும் என்ன கிடைக்கும் அப்படின்னு கொக்கு மாதிரி அப்படி காத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். மகா காரியே உற்பத்தேச்சா, ஒரு பெரிய காரியம் ஏற்பட்டிருக்கு எங்களுக்குன்னு சொல்லும் போது கூட தே வினையேன பிரார்த்தித்தாக, ரொம்ப பணிவாக தான் போய் கேட்டோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு காரியம், பெரிய காரியம் நடத்த வேண்டியிருந்தது. அப்படி உற்பத்தி ஆகும் பொழுது அவள்கிட்ட பணிவோடு வினையேன தே பிரார்த்தித்தாக, ரொம்ப பணிவோடு தான் நாங்கள் போய் கேட்டோம். एते प्रतारकाः दम्भाः तादृशा भगवृत्तयः उत्पन्ने च महाकार्ये प्रार्थिता विनयेन ते. न ददुः प्रार्थितं विप्राः पादवृद्धव्यापि याचिताः नास्ति इति वादिनः स्तब्धाः दुःखितान् वीक्ष्य याज्यकान्. பாதவிருத்தியாபி யாச்சிதாக. ஓகே. நான் பிரார்த்திதம் விப்ராக, நாங்கள் கேட்ட பணத்தை பிரார்த்தனை பண்ணி கேட்ட அந்த பணத்தை இவா வந்து விப்ராக ந ததுகு, எந்த பிராமணன் எங்களுக்கு தரவே இல்லை. ஸோ பாதவிருத்தின்னு என்ன பண்ணுறது? காலில் விழுந்து கேட்டோன்றார். பாதவிருத்தியாபி இல்லை, பாதவிருத்திங்கிறது இன்னொரு அர்த்தம் எடுக்கலாம். அதாவது ஒரு பாதம்னா கால் போர்ஷன், தங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு கால் போர்ஷன் கூட அது கூட தரலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ யாச்சிதாக, அது கூட தரத்துக்கு அவள் தயாரில்லை. பிச்சை கேட்கும்போது துக்கிதான் வீழ்ச்சியை யாஜகான், யாகம் பண்ணக்கூடிய எங்களை, ரொம்ப துக்கத்தோடு இருக்கக்கூடிய எங்களை பார்த்து கூட நாஸ்தி திவாதினக, இல்லைன்னு சொன்னா இவாளா, பணமே இல்லைன்னு சொன்னான். ஸ்தப்தாக, பிடிவாதமுடையவர்கள், ஸ்தப்தர்கள். அகம்பாவம் பிடிவாதம் இல்லை, ஸ்தப்தம்னு அர்த்தத்தில் வரும். धनं प्राप्तं कार्तवीर्यात् रक्षितं केन हेतुना न कृताः क्रतवः किं तैः दानं च अर्तिषु भूरिशः न सञ्चितव्यं विप्रैः तु धनं क्वापि कदाचन यष्टव्यं विधिवत् देयं भोक्तव्यं च यथा सुखम्. தனம் பிராப்தம் கார்த்தவீரியாத், கார்த்தவீரியார்ஜுனன் கொடுத்த பணம் இவாளுக்கு. ஸோ எங்களுடைய முன்னோரான கார்த்தவீரியார்ஜுனிலிருந்து பெற்ற பணத்தை, பிராப்தம் தனம், அடைந்த பணத்தை, கேன ஹேதுனா, எந்த காரியத்தை, எந்த காரணத்தினால், என்ன காரணத்தினால, ஸோ ந கிருதா கிருத்தவக, யாகம் பண்ணலைவா. பணத்தை நிறைய வாங்கி வச்சுனா இன்னும் கொஞ்சம் நாட்டுக்கு நன்மை வரணுட்டு யாகம் பண்ணியிருக்கலாமா இல்லையா? பணத்தை வாங்கி வச்சுன்னு ஒழிச்சு வச்சுருந்தாலே தவிர யாகம் பண்ணலேவா. ஸோ ந கிருதா கிருத்தவக, பின்னாடி கார்த்தவீரியன் செத்து போனா என்ன? எப்போவுமே பிராமணனோட வேலை என்னது? ஒரு நாட்டுடைய நன்மைக்காக யாகம் பண்ணலாம். ஸோ அந்த யாகம் பண்ணுற வேலையை அவள் பண்ணலை. கிம் தைஹி தானம் ச அர்த்திஷு பூரிஷக, அதாவது அர்த்திஷுன்னு பிரார்த்திஷு, யார் யார் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு தானம் கொடுக்கலை. ஏன்னா பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும். தானம், பரிகிரகம், மொத்தம் 6 விதமான வேலைகள் சாஸ்திரத்தில் பிராமணால் கொடுத்துருக்கு. தானம் பண்ணலாம், தானம் வாங்கிக்கலாம், அது பேர் பிரதிகிரகம். ஸோ அத்தியனம், அத்தியாபனம் நம்ம படிக்கலாம், பிரத்தியாருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அது மாதிரி யாகம் நம்ம பண்ணலாம், யாகம் பிரத்தியாருக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்படி 6 வித வேலைகள் இருக்கும்போது இவா யாகமும் பண்ணலை, இவா வந்து அப்புறம் தானமும் பண்ணலை, பூரிஷக நிறைய தானம் பண்ணலை, ந சஞ்சித்தவ்யம், இவா நிறைய பூரிஷக ந சஞ்சித்தவ்யம், நிறைய பணம் இவா சேர்த்தே வைக்கப்படாது.
பிராமணர்கள் எப்போதுமே பணம் சேர்க்குற ஆசை இருக்கக்கூடாது, திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்படி விப்ரைஹி ந சஞ்சிதவ்யம், நிறைய பணம் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தனம், அதுவும் தனம். குவாபி கதாச்சன, ஒரு பொழுதும் ஒரு இடத்துலையும் இப்படி பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு. எஷ்டவ்யம் விதிவத்து, அவளோட வேலை என்னது? யாகம் பண்ணணும். யாகம் பண்ணணும். எஷ்டவ்யம்ங்கிறது என்னது? யாகம் பண்ணணும் தான் சொல்லியிருக்கு. விதிவத்து, விதிப்படி, சாஸ்திரப்படி. தேயம், கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அப்புறம் போக்தவ்யம், அனுபவிக்கலாம். அதாவது பரிகிரகம் வாங்கி, அதாவது யாரும் தானம் தந்தானே அதை வாங்கி அனுபவிக்கலாம். போக்தவ்யம் ச யதா சுகம். அப்படியெல்லாம் விதி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு காரியத்தை பண்ணவே இல்லையா? யாகம் பண்ணலை, தானம் பண்ணலை, கேட்ட போதும் கொடுக்கலை, இந்த பாவெல்லாம் வாழ்ந்துருக்குன்னு லிஸ்ட் பண்ணுறா கைகையர்கள் இந்த முனிவர்கள் கிட்ட. धनं प्राप्तं कार्तवीर्यात् रक्षितं तेन हेतुना न कृताः क्रतवः किं तैः दानं च भूरिशः न सञ्चितव्यं विप्रैः तु धनं क्वापि कदाचन यष्टव्यं विधिवत् देयं भोक्तव्यं च यथा सुखम् द्रव्ये चौरभयं प्रोक्तं तथा राजभयं द्विजाः वह्नेः भयं महाघोरं तथा धूर्तभयं महत्. ஸோ திரவிய நிறைய பணம் இருந்தாலே திருட வந்துடணும்னு பயப்பட வேண்டியிருக்கும் இல்லையா? பணம் வந்தாலே பயப்படுறான். சௌரபயம் புரோக்தம், திருடன் வந்து எடுத்துன்னு போயிடணும்னு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி ததா ராஜபயம். அது மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸ் வந்துடும் இல்லையா? வீட்டில் ரெய்டு பண்ணுறதுக்கு வந்துடுவான், நிறைய பணம் இருக்குன்னு. அந்த காலத்தில் ராஜாக்கள் வருவா. ராஜாக்கள் வந்து என்ன பணம் நிறைய வச்சுருக்கேன்னு வருவா. அதனால ராஜபயம் திஜாகா, பிராமணோத்தமே தெரிஞ்சுக்கோ, இப்படிலாம் இருக்குது. வன்னேகே பயம் மகாகோரம் ததா. அது மட்டும் இல்லை, வீடு எதாவது தீப்பிடிச்சு அடிச்சுட்டாலும் மொத்தமாக பணமெல்லாம் போயிடும். ஸோ அப்படி தீ பயம் வேறு இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பணம் சேர்த்து சேர்த்து வைக்க இந்த மாதிரிலாம் பயங்கள்லாம் இருக்குது, மகா கோரமான பயங்கள். ததா தூர்த்த பயம் மகத்து. தூர்த்தனது கெட்டவர்கள், திருடர்கள், தூர்த்தர்கள். அவள் எடுத்து பணத்தை அப்படியே ஓவரா தன் பிள்ளையவே இருக்கட்டுமே, பிள்ளையே எடுத்து தூர்த்த நாட்டமாக செலவிச்சுட்டு அப்படியும் பணம் போயிடும். இப்படி பணம் நிறைய இருந்தால் இந்த மாதிரி பயங்கள்லாம் நிறைய இருக்குது. द्रव्ये चौरभयं प्रोक्तं तथा राजभयं द्विजाः वह्नेः भयं महाघोरं तथा धूर्तभयं महत्. येन केनापि उपायेन धनं त्यजति रक्षकम् अथवा असौ मृतः याति द्रव्यं त्यक्त्वा हि असत् गतिम्. ஸோ ஏனக்கேனா அப்படி உபாயேன, ஏதாவது ஒரு உபாயத்தை யூஸ் பண்ணி, எனக்கேனா அப்படின்னா ஏதாவது ஒரு உபாயத்தை யூஸ் பண்ணி தனம் ரட்சகம் தயதி, அதாவது தெஜதி, ஏதோ ஒரு உபாயத்தில் அந்த ரட்சிச்சின்னு உட்காந்துருக்கானே, பணத்தை பொட்டியில் வச்சு 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 பூட்டி வச்சுட்டுருக்கானே, ஏதோ ஒரு காரண வழியாக அதை விட்டுடுறான்னு போயிடும். பணம் எப்படியா வழி எடுத்து போயிடும். அது பணம் தெஜதி, ரட்சகம் தெஜதி, அந்த ரட்சிப்பவனே அந்த பணம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறான். அத்தவா அசௌ மிருத்தக, இல்லாட்டா அவன் செத்து போயிடுவான். மொத்தத்தில் அனுபவிக்காமலே செத்து போயிடுவான், முடிஞ்சு போச்சு. ஸோ மிருத்தக திரவியம் தெக்துவா, இந்த தான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் விட்டுட்டு அசத்கதியும் யாதி, நல்ல கதி கிடைக்காது. ஏன்னா இவன் தானம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நல்லதே பண்ணல, பணத்தை பொட்டி போல பூட்டி வச்சுருக்கான். அதனால அசத்கதி தான் இவனுக்கு கிடைக்க போகிறது. இப்படி தான் நடக்கும் பணத்தை சேர்த்து வச்சுக்கிறவனுக்கு. धनं त्यजति रक्षकम् अथवा असौ मृतः याति द्रव्यं त्यक्त्वा हि असद्गतिम्. पादवृत्त्या तथा अस्माभिः प्राप्तितं विनयान्वितैः तथापि लोभसन्दिग्धैः न दत्तं नः पुरोहितैः. பாதவருத்தியான கொஞ்சமாக கொடுங்கன்னு கேட்டான். நிறைய பணம் கேட்கலைன்னு முதலே சொல்லிட்டா. பாதவருத்தின்னு சொன்னாலே ஒரு 1/4 பங்கு போகிறோம், அதையாவது கேட்டோம் நாங்கள். பிரார்த்தித்தம் வினயான்விதைக்கு, ரொம்ப பணிவோடு நாங்கள் கேட்டோம், ஒரு 1/4 பாதமாக தாங்கோன்ட்டு. ததாபி லோப சந்திக்தகி, லோபம் பூசி கிடக்கு, மனமெல்லாம் பேராசை வாழ்க்கு. அப்படிப்பட்ட இவர்களால் ததாபி அப்போ கூட ந தத்தம் நக புரோகிதகி, இந்த புரோகிதர்கள் எங்களுக்கு பணத்தை தரவே இல்லை. ந தத்தம், தரவில்லை. पादवृत्त्या तदा अस्माभिः प्रार्थितं विनयान्वितैः तथापि लोभसन्दिग्धैः न दत्तं न पुरोहितैः. நக ந தத்தம் நக புரோகிதகி, நகன எங்களுக்கு, நக புரோஹிதைः. ராதகிருஷ்ணா,
धनस्य गतिः ईदृशी दानभोगौ कृतीनां च नाशः पापात्मनां किल. ஸோ தானம் கொடுக்கறது பணத்துக்கு 3 கதி இருக்குது. 3 கதி என்னலாம்? ஒன்று தானம் பண்ணலாம், பணத்தை நல்ல வழியில் தர்மத்தில் செலவழிக்கலாம். போகம் இல்லை தானாவது அனுபவிக்கலாம், பணத்தை போட்டு போட்டி வைக்காமல் தானாவது அனுபவிக்கலாம். இல்லாட்டா இது 2 பண்ணலைன்னா நாசமாயிடும். ஸோ பணத்தோட 3வது கதி என்ன? எவனோ திருடின்னு போயிடும், மொத்தத்தில் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படி நாசம். இப்படி தனசிய கதிகி ஈதிருஷி, இவ்வாறு தனத்துக்கு 3 வழிகள் இருக்குது. தான போகவு, அதாவது தானம் பண்ணுறது அந்த போகம் அனுபவிக்கிறது, இதெல்லாம் கிருத்தீனாம்னா சுக்ருத்தீனாம்னு சேர்த்துக்கலாம். சுக்ருத்திகள்னா புண்ணியம் பண்ணினவர்கள். புண்ணியம் பண்ணவர்கள் தானம் பண்ணுவார்கள், புண்ணியம் பண்ணுவார்கள் அனுபவிப்பார்கள். இது 2ம் பணத்தை வச்சுட்டு அவா பண்ணக்கூடியது புண்ணியர்களுக்கு. பாபாத்மனாம் நாசக கில, பாபம் பண்ணினவனுக்கு பணம் நாசமாக தான் போகுன்ற. दानं भोगः तथा नाशः धनस्य गतिः ईदृशी दानभोगौ कृतीनां च नाशः पापात्मनां किल. न दाता न च यो भोक्ता कृपणः गुप्तितत्परः राज्ञा असौ सर्वथा दण्ड्यः वञ्चकः दुःखभाक् नरः. ஸோ எவன் ஒருத்தன் ந தாத்தா கொடுக்குறவனோ இல்லை, தானம் பண்ணுறவனோ இல்லை, ந போக்தா அவன் தான் அனுபவிக்கவும் இல்லை, 2ம் இல்லை அவன்கிட்ட. அவன் கிருப்பணகன தீனமானவன், அவன் கேவலமானவன்றான். கிருப்பணன் அவன் ஒரு தீனமானவன். குப்தி தத்பரக சேர்க்கறதுலே இருக்கான், பணத்தை சேர்த்து வைப்பான், அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது. குப்தின்னு அப்படியே மறைச்சு வைக்கிறது பணத்தை. ஸோ அதிலே ஈடுபட்டுருப்பான். ஸோ ராஜ்ஞா அசௌ, ஒரு ராஜாவால் அவன் சர்வதா தண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த மாதிரி பணத்தை பொட்டியில் வச்சுட்டு ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த பணத்தால். ஸோ அதனால அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். வஞ்சக, பிறரை வஞ்சிப்பவன். துக்கபாங் நரக, துக்கத்தை பங்கிட்டு கொள்ள வேண்டிய அந்த நபர். நரகன மனிதன். ஸோ அவனுக்கு துக்கத்தை தான் பங்கிட்டு கொள்ளணுமே தவிர அவனுக்கு சந்தோஷங்கிறதே இருக்காது. ஏன்னா அவன் தானும் அனுபவிக்கலையே, அவனுக்கு வெறும் துக்கம்தான் மிஞ்சும். कृपणः गुप्ति तत्परः राज्ञा असौ सर्वथा दण्ड्यः वञ्चकः दुःखभाक् नरः. तस्माद्वयं गुरून् एतान् वञ्चकान् ब्राह्मणान् अधमान् हन्तुं समुद्यताः सर्वे न क्रोधव्यं महात्मभिः. ब्राह्मण अधमान्. ஓகே, தஸ்மாத் வயம், ஆகவேதான் இந்த முனிவர்கள்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா, கைகையர்கள்லாம் இந்த லெக்சர் கொடுத்துட்டுருக்காவா. அப்போ சொன்னா இந்த வயம் நாங்கள் குருன் ஏதான், இந்த குரு எங்களுடைய குருக்கள் தான், இவெல்லாம் அந்த புரோகிதர்கள் தான், எங்களோட புரோகிதர்கள் தான். இவர்களை எல்லாம் வஞ்சகர்கள், இவர்களை சாதா ஆள் கிடையாது, வஞ்சிக்கிறா படத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. பிராமண அதமான், பிராமணர்களே நீச்சமானவர்கள். ஸோ பேருக்கு தான் பிராமணர்கள், இவர்கள்லாம் பிராமணர்களே நீச்சமானவர்கள். இவர்களை ஹந்தும் சம்புத்தியதாக, அவளை கொல்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சர்வே எல்லாரையும். ந குரோதவியம் மகாத்மபிகி, அதனால நாங்கள் செய்கிற காரியத்துக்கு நீங்கள் தயவு செய்து கோச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் நல்லவா ஏன்னா அட்வைஸ் பண்ண வந்தேன், ஆனால் இப்படிப்பட்ட பிராமணன் நாங்கள் கொல்றதை தயவுசெய்து தடுக்காதீங்கோ, நீங்கள் எங்கிட்ட கோச்சிக்காதீங்கன்னு விட்டா முனிவர்களை பார்த்து. गुरून् एतान् वञ्चकान् ब्राह्मण अधमान् हन्तुं समुद्यताः सर्वे न क्रोधव्यं महात्मभिः. व्यासोवाच इत्युक्त्वा हेतुमद्वाक्यं तान् आश्वास्य मुनीन् अथ विचेरुश्च विचिन्वानाः भृगुदारान् अनेकशः. ஸோ வியாசர் இப்போ சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜனை பார்த்து, இவ்வாறு சொல்லிவிட்டு ஹேத்துமத் வாக்கியம், அதாவது காரண காரியங்களோடு சொல்கிறான், ஏன் கொள்கிறோங்கிறத ரீசனோடு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிடுறான். இப்படி சொல்லிவிட்டு முனின் தான் ஆஸ்வாசியா, அந்த முனிவர்களை எல்லாம் ஆஸ்வாசப்படுத்தி, அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சத்திரியர்கள் பிராமணாவில் கொள்றாள்னு பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவளை ஆஸ்வாசப்படுத்தி இவ்வாறு பேசி, விஜயருகு விச்சின்மானாக, இன்னமும் பொறுக்கின்னு தேடின்னு போயிட்டுருக்கான். விச்சின்மானாக தேடி போயிட்டுருக்கான், ஒரு இடமா பொறுக்கி கொள்கிறான். ஸோ அப்படி தேடிக்கொண்டு விஜயருகு நடந்தார்கள். யார்? அந்த கைகையர்கள். பிருகுதாரான் அநேகசக, நிறைய பெண்டாட்டிகள், பாவம் ஆம்பளைகள்லாம் முன்னாடி நிற்பா, அவளெல்லாம் கொண்டாச்சு. இப்போ பெண்டாட்டிகள் எல்லாம் தேடின்னு போயிட்டு இருக்காளாம், ஒருத்தரையா தேடி கொள்றாளாம். தான் ஆஸ்வாசிய, தான்
अयित्युक्त्वा हेतुमद्वाक्यं तान् आश्वास्य मुनिमत विचेरुः च विचिन्वाणाः भृगुदारान् अनेकशः भयार्ता भृगुपत्न्यस्तु किमवन्तं दरादरं प्रवेदिरे रुदन्त्यश्च वेपमानाः वृषाः वृषम्. ஸோ பயார்த்தாக ரொம்ப பயம் வந்துருது, இந்த பொம்பளைகள்லாம் ரொம்ப பயம் வந்துருது. ஸோ பிருகுபத்னியக பிருகுவுடைய மனைவிமார்கள் எல்லாரும் ஹிமவந்தம் தராதரம், தராதரம்னா மலைன்னு அர்த்தம் இல்லையா, தரா பூமி, பூமியை தாங்குவது மலை. ஸோ தராதரம் பூமியை தரிக்கிறது. ஸோ ஹிமவந்தம் தராதரம் ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு போயிட்டாவா, அங்கே தேடி போயிட்டாமுல்ல. பிரபேதிரே அடைந்தார்கள், ருதந்தியக அழுதுண்டே போகிறான், அழுதுண்டே ஹிமாலயா மவுண்டன் போயிட்டா. வேப்பமானாக ரொம்ப நடுநடுங்கி வேர்த்து கொட்டி, கிருஷாக ரொம்ப மெலிந்து வாடி, பிரிஷம் கிருஷாக ரொம்பவே மெலிந்து வாடி அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸை அடைந்தார்கள். हिमवन्तं दरादरं प्रवेदिरेरुदन्त्यः च वेपमानाः वृषाः वृषम्. राधे कृष्ण. एवं ते हैषयैः विप्राः पीडिताः धनकामुकैः निहता च यदा कामं संरब्धैः पापकर्मभिः. இப்படியாக ஏவம் இவ்வாறாக விப்ராக பிராமணர்கள் எல்லாருமே இந்த கைகை ராஜாக்களால் பீடிக்கப்பட்டார்கள். தனகாமுகைகி என அவளுக்கும் தனம் அனுபவம். இப்போ அவள் எதுக்கு வேண்டி வேலை கொள்றா, தனத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிராமணோத்தவர்களெல்லாம் கொண்டா. நிகதாஷ யதாகாம இஷ்டம் போல அடிச்சு கொண்டா எல்லாரையும். சம்ரப்தகி கோபப்பட்ட கைகையர்கள், சம்ரப்தகின்னு சம்ரப்தம்னா கோபம், கோபத்தினால பாப கர்மபிகி பாபத்தை செய்ய அஞ்சாத அந்த கைகைகள் இவ்வாறு கொன்றார்கள். एवं ते हैहयैः विप्राः पीडिता धनकामुकैः निहताश्च यथा कामं संरब्धैः पापकर्मभिः. लोभ एव मनुष्याणां देहसंस्थः महारिपुः सर्वदुःख आकारः प्रोक्तः दुःखतः प्राणनाशकः. ஆக்கரக, ஆக்கரம்னா சுரங்கம், மைன்னு அர்த்தம். லோபயேவ மனுஷியானாம், இந்த மனுஷனுக்கு பணத்தாசை இருக்கே, பேராசை இருக்கே, அதுதான் மனிதர்களுக்கு தேகத்தில் இருக்கக்கூடிய தேக சம்ஸ்தக, தேகத்தில் இருக்கக்கூடிய மகாரிபு பெரிய எதிரி. இந்த ஆசை, இந்த பேராசை அது கோபத்தை ஏற்படுத்தும், காமத்தை ஏற்படுத்தும், எல்லாத்துக்கும் அது காரணமே இந்த லோபந்தான். ரொம்ப பெரிய எதிரி அது உள்ளுக்குள்ளே இருக்குது. சர்வ துக்க ஆக்கரக, எல்லா துக்கத்துக்கும் காரணமான ஒரு பெரிய சுரங்கம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய சுரங்கமே இந்த லோபந்தான். ஆக்கரக புரோக்தக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. துக்கதக பிராணநாசக, அது துக்கத்தை குடிக்கும், கடைசியில் துக்கத்தில் முடியும். இந்த லோபத்தோட எண்டு பார்த்தா துக்கம். பிராணநாச, கடைசியில் பிராணனே போகிற அளவுக்கு இந்த பேராசை நம்மளை தள்ளிடும், குழியில் கொண்டு தள்ளும். लोभ एव मनुष्याणां देहसंस्थः महारिपुः सर्व दुःख आकरः प्रोक्तः दुःखतः प्राणनाशकः. सर्व पापस्य मूलं हि सर्वदा तृष्णया अन्वितः विरोधकृत् त्रिवर्णानां विरोधकृत् त्रिवर्णानां सर्वार्थेः कारणं तदा. सर्व आर्तेः कारणं तथा. ஓகே, சர்வ பாபசிய மூலம் ஹி, எல்லா பாபத்தையும் பண்ணுறதுக்கு தூண்டிவிடும் இந்த பேராசையாகப்பட்டது. சர்வதா எப்பொழுதும் திருஷ்ணையான்விதக, பேராசை பிடிச்சவன் எல்லா பாபத்தையும் செய்யறதுக்கு ரெடி ஆகிடுவன். விரோதகிருத் திரிவர்ணானாம் விரோதகிருத்து. ஸோ திரிவர்ணானது மூன்று பேர்களை, அதாவது மற்ற பிராமணர்களை தவிர மற்ற 3 பேர் இருக்காளே, மற்ற வர்ணங்கள், அவர்கள் எல்லாருமே இந்த பிராமணர்களை விரோதம் பண்ணுறதுக்கு இந்த பேராசை அவள் தூண்டிடும். அது அந்த பேராசையாகப்பட்டது. சர்வ ஆர்த்தேகே காரணம், எல்லா இது துக்கம் ஆர்த்தின்னு உள்ளேயும் வச்சுக்க முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது, அப்படி கடந்து கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு பீடைக்கு ஆர்த்தின்னு பேர். ஸோ சர்வ ஆர்த்தேகே காரணம் ததா, இப்படிப்பட்ட ஆர்த்திக்கு காரணமானது இந்த லோபந்தான். सर्व पापस्य मूलं हि सर्वदा तृष्णया अन्वितः विरोधकृत् त्रिवर्णानां सर्वार्थेः कारणं तथा.
அதாவது இது திரிவர்ணானாம் சொல்லும்போது எல்லாரும் அகேன்ஸ்ட் பிராமணா நினைக்க வேண்டாம். 3 பேர் ஒரு இது ஆப்போசிட் சைடில் ஒருத்தன். ஸோ எந்த வர்ணத்தாருக்கு லோபம் இருக்கோ அவன் மற்ற 3 வர்ணத்தாரோடு கூட வெறுப்பு பாராட்டுவான் இல்லையா? அந்த மாதிரி எவன் ஒருத்தன் பேராசை பிடிச்சான இருக்கணும். மற்ற 3 வர்ணங்கள் இருக்கேன், மொத்தம் 4 வர்ணம் தானே. ஸோ 3 வர்ணத்தோட சண்டை போடுறதுக்கு இந்த 4வது வர்ணத்தான் ரெடி ஆகிடுவேன். மேம் அப்போ விரோதம் மேம் இப்போ சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.